ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கரங்களை உயர்த்தி ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் நம்மை கொண்டு வந்து அவரை ஆராதிக்கும்படியாக ஆவியோடும் உண்மையோடும் ஆராதித்து அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து அவருடைய கிருபைகளினால் நிரப்பப்படும்படியாக கொண்டு வந்ததற்காக நாம் எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே, தகப்பனை போல எங்களை தோளில் சுமந்து இதுவரைக்கும் நாங்கள் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட இருந்தபடியால் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும் ஆண்டவரே. துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்குவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உமது வல்லமையை உமது மகிமையை காண வாஞ்சியாயிருந்தேன். ஜீவனை பார்க்கிலும் அவருடைய கிருபை நல்லது. தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. கேளப்போம். இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, தங்கிடுதே கிருபை. வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலனுடன். வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன். சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை. புதிய கிருபையினாலே நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். இன்னும் தேவை தாருமே. நாங்கள் நிர்மூலமாகாதிருக்கிறது உம்முடைய கிருபை ஆண்டவரே. உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. உம்முடைய கிருபைகள் காலைதோறும் புதிதாயிருக்கிறது. புல்லின் மேல் பெய்கிற பனித்துளி போல தம்முடைய பிள்ளைகளை தம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கிருபை நிரப்புவதாக. நிர்மூலமாகாததும் நிற்பது கிருபை, நிர்மூலமாகாததும் நிற்பது கிருபை. நீசன் என் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்று கொண்டே. நீ
ஈசன் என் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்று கொண்டே, காத்து கொள்ள கிருபை தாருமே, காத்து கொள்ள கிருபை தாருமே. ஸ்தோத்திர ஜெபத்தினா பெருகுதோ கிருபை, ஸ்தோத்திர ஜெபத்தினா பெருகுதே கிருபை. ஆத்துமபாரம் கண்ணீரோடே சோர்வின்றி நானும் ஜெபித்திட, ஆத்துமபாரம் கண்ணீரோடே சோர்வின்றி நானும் ஜெபித்திட, ஜெபவரம் கிருபை தாருமே, ஜெபவரம் கிருபை தாருமே. கரங்களை உயர்த்தி தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே. ஒவ்வொருவரையும் மட்டும் காத்தீரே, இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. கரங்களை தட்டி ஓ ஹல்லேலூயா. என்ன உற்சாகமாக அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். கையை தட்டி, ஆண்டவரே நீர் என் அருகில் இருப்பதற்காக, எனக்குள் இருப்பதற்காக, என் கூப்பிடுதலுக்கு, என் துதிகளுக்கு உம்முடைய செவிகள் திறந்திருப்பதற்காக இன்னும் உற்சாகமாக கரங்களை தட்டி, ஆண்டவரே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் கருவுமா. ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். சந்தோஷமா இருக்கிறவன் சங்கீதம் பாட கடவன் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ண வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த உலகத்தில் 7 அதிசயங்கள் உண்டு என்று சொல்வார்கள். எல்லா அதிசயங்களை பார்க்கிலும் பெரிய அதிசயம் என்ன தெரியுமா? தேவகுமாரன், தேவன் மனிதனாக அவதரித்து இந்த பூமியிலே ஒரு மாட்டு தொழுவத்திலே பிறந்தது தான், நம்மோடு வாழ்ந்தது தான். அதை பார்க்கிலும் அதிசயமான காரியம் அவர் நம்முடைய உள்ளத்தில் இருப்பது தான். ஒரு ஞாயிறு பள்ளி பாடசாலையிலே ஆசிரியை மாணவியிடம் கேட்டார்களாம், உலகத்திலே பெரியவர் யார், சிறியவர் யார் என்று கேட்டவுடனே அவள் சொன்னாலாம், அது இயேசு என்று. ஏன் என்று கேட்டவுடனே சொன்னாலாம், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொன்னதினால் அவர் அவ்வளவு பெரியவர். என்னுடைய சின்ன இதயத்துக்குள்ளே அவர் வாசமாயிருப்பதால் அவர் எல்லாரை பார்க்கிலும் சிறியவர் என்று சொன்னாலாம். எத்தனை பேர் உள்ளத்தில் தேவன் வாசமாயிருக்கிறார்? கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? இந்த அதிசயத்தை இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 1500 வருடங்களுக்கு முன்பாகவே ஏசாயா தீர்க்கன் மூலமாக தேவன் வெளிப்படுத்தினார். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, வல்லமை உள்ள தேவன், சமாதான பிரபு. கைகளை தட்டி அவருக்கு நன்றி செலுத்துவோம். இதை உணர்ந்த தேவ பக்தன் தான் பாடுகிறார், ஆர் இவர் ஆராரோ. ஒருவேளை அவரை பெற்ற கன்னி தாயாகிய மரியாள் ஆண்டவரை எப்படி தாலாட்டி இருப்பார்கள் என்று கற்பனை செய்து பாடியிருப்பார் என்று நினைக்கிறேன். எப்படி பாடுகிறார்? ஆர் இவர் ஆராரோ, இவர் யாரோ? இந்த
அவனியோர் மாதிரிடமே. இந்த உலகத்தில் ஒரு பெண்ணிடம், ஒரு கன்னி பெண்ணிடம் வந்து அவதரித்தாரே, இவர் யாரோ என்று, இந்த அற்புத பாலகனார் யாரோ என்று அவர் பாடுகிறார். பாடுவோமா? கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். அறிவராரோ இந்த அவனியோர் மாதிடமே, ஆனடை குடிலிடை மோனமாய் உதித்த இவ்வற்புத பாலகனா, ஆனடை குடிலிடை மோனமாய் உதித்த இவ்வற்புத பாலகனா, பார்வுருவாகும் முன்னே இருந்த பரம்பொருள் தான் இவரோ, சீருடன் புவிவானவை பொருள் யாவையும் சீருஷ்டித்த மாவலரோ, சீருடன் புவிவானவை பொருள் யாவையும் சீருஷ்டித்த மாவலரோ, மேசியா இவர்தானோ நம்மை மேய்த்திடும் நரர்கோனோ, ஆசையாய் மனிதருக்காய் மறித்திடும் அதி அன்புள்ள மனசானோ, ஆசையாய் மனிதருக்காய் மறித்திடும் அதி அன்புள்ள மனசானோ, தித்திக்கும் தீங்கனியோ நமது தேவனின் கண்மணியோ, மெத்தவே உலகிருள் நீக்கிடும் அதிசயமேவிய விண்ணொழியோ, மெத்தவே உலகிருள் நீக்கிடும் அதிசயமேவிய விண்ணொழியோ. நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடு பாடுவேன். சில வேளைகளில் இந்த பாடல் வரிகள் புரிந்து கொள்ள கடினமாக இருந்தாலும் மிகவும் பொருள் பொதிந்தது. முதல் அடியிலே பாடுகிறோம் பாருங்க. பார் உருவாகும் முன்னே, இந்த உலகம் உருவாகும் முன்னே இருந்த பரம்பொருள் தான் இவரோ, உலக தோற்றத்திற்கு முன்னே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே, சீருடன் புவிவான் அவை பொருள், இந்த உலகத்திலே வானத்திலும் பூமியிலும் அமைந்திருக்கிற அனைத்தையும் சிருஷ்டித்த, சீருடன் என்றால் அமைப்புடன் ஒழுங்குடன் நேர்த்தியாக சிருஷ்டித்த அற்புத மாவலரோ, மேசியா, வரப்போகிற மேசியா இவர்தானோ, நம்மை மேய்த்திடும் நரர் கோனோ, மானிடர்களை மேய்த்திடும், நாம் ஆடுகள், கோனோ என்றால் இடையன், மானிடர்களை மேய்த்திடும் இடையரோ அவர், ஆசையாய் மனிதருக்காய் மரித்திடும் அவர், ஆசையாய் தன்னை முன் வந்து சிலுவையில் தாமாவே ஒப்பு கொடுத்தார். அப்படி அதி அன்புள்ள மனசு உடையவரோ. மூன்றாவது அடியில பார்க்கிறோம், தித்திக்கும் தீங்கனியோ, அவரை எத்தனை முறை துதித்தாலும் அது நம்முடைய உள்ளத்திற்கு இனிமையை கொடுக்கிறது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். எத்தனை பேர் ருசித்து பார்த்து கொண்டு இருக்கிறீங்க? மெத்தவே உலகிருள் நீக்கிடும் அதிசயமேவிய விண்ணொழியோ, இந்த உலகத்தின் இருளையெல்லாம் நீக்கி விடுகிற அதிசயமாகிய விண் ஒளியோ, பட்டத்து துறைமுகனோ, அப்படி என்றால் இளவரசனோ, ராஜாதி ராஜாவின் குமாரனோ, நம்மை பண்புடன் ஆள்பவனோ, நம்மை ஆளுகிற தெய்வமோ, இந்த உலகத்திலே தேவனுடைய கட்டளைகளை கற்பனைகளை மீறிடும் யாவருக்கும் மன்னிப்பு காட்டிடும் தாய் போன்ற உள்ளம் கொண்டவரோ. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? நல்லா உணர்ந்து பாடுவோமா? பட்டத்து துறைமகனோ, நம்மை பண்புடன் ஆள்பவனோ, கட்டளை மீறிடும் யாவர்க்கும் மன்னிப்பு காட்டிடும் தாயகனோ, கட்டளை மீறிடும் யாவர்க்கும் மன்னிப்பு காட்டிடும் தாயகனோ, பார்வுருவாக முன்னே இருந்த பரம்பொருள் தான் இவரோ, சீருடன் புவிவானவை பொருள்
சிருஷ்டித்த மாவலரோ, சீருடன் புவிவானவை பொருள் யாவையும் சிருஷ்டித்த மாவலரோ, மேசியா இவர்தானோ, என்னை மேய்த்திடும் நரர்கோனோ, ஆசையாய் மனிதருக்காய் மரித்திடும் மதி அன்புள்ள மனசானோ, ஆசையாய் மனிதருக்காய் மரித்திடும் மதி அன்புள்ள மனசானோ, தித்திக்கும் தீங்கனியோ, நமது தேவனின் கண்மணியோ, மெத்தவே உலகிருள் நீக்கிடும் அதிசய தேவிய விண்ணொழியோ, மெத்தவே உலகிருள் நீக்கிடும் அதிசயமேவிய விண்ணொழியோ, ஆரிவராரோ இந்த அவனியோர் மாதிடமே, ஆனடை குடிலிடை மோனமாய் உதித்த இவ்வற்புத பாலகனா, ஆனடை குடிலிடை மோனமாய் உதித்த இவ்வற்புத பாலகனா. கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். மாடு அடைகிற குடிலிடை மௌனமாய் உதித்த நாள். மௌனமா யாராவது ஒரு தலைவர் வராருன்னு சொன்னால் அவருக்கு முன்னால் ஒரு 50 கார் போகும், பின்னால் ஒரு 50 கார் போகும். அப்படி மிகவும் பறைசாற்றி கதிரவனே, தலைவரே, விடிவெள்ளியே, நட்சத்திரமேலாம் பேனர் வைப்பாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் சத்தமில்லாமல் மௌனமாய் உதித்தார். ஹல்லேலூயா. ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அரசாள பிறந்த தெய்வம் இந்த உலகத்தில் பிறந்தார். நம்முடைய உள்ளத்திலும் அவர் பிறந்தபடினால் நம் பாவ இருளை நீக்கி புது வாழ்வு கொடுத்தார். சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். கை கொடுத்து சொல்லுங்க, அதுதான் நமக்கு ஸ்ட்ரென்த். ஹல்லேலூயா. நமக்கு பலம் எதுல இருக்குது? ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறதுல தான் இருக்குது. இந்த உலகத்தில் உள்ள நம்ம விரும்புறதெல்லாம் கிடைக்கிறதுல நம்முடைய பலம் இல்லை. நம்ம உறவுகள் நம்ம அருகில் இருப்பதில் பலன் அல்ல, செல்வம் இருப்பதனால் வருகிற பலன் அல்ல, ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறது. ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அப்பொழுது அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்வார். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எபேசியர் 3:20 படி நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக நமக்குள் கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்குள்ளே கிரியை செய்ய வல்லவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே எழுதினார், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு. எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிமை. ஹல்லேலூயா. அதை உணர்ந்த தாவீது எழுதுகிறார், நீர் எனக்கு துணையாயிருக்கிறதினால், நீர் எனக்கு துணையாயிருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே நான் களி கூறுவேன். எத்தனை பேருக்கு ஆண்டவர் துணையாயிருக்கிறார்? அடுத்த பாடல், நமக்கு அவர்தான் துணை. இந்த உலகத்தில் இறுதி வரை உன்னோடு வருவேன் என்று சொல்பவர்கள் எல்லாம் பாதி வழியிலே நம்மை விட்டு போவார்கள். ஆனால் அவர்கள் மனிதர்கள் தான். ஆனால் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகாதவர் அவர்தான். 1000 நாவுகள் தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுமோ, ஜீவனை உமக்கு அளிக்கின்றேன், உம்மை போல் ஐயா நான் எங்கும் கண்டதில்லை. இந்த அடியை பாடும்போது நாமே மறுபடியுமாக ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போமா? 1000 நாவுகள் நீ தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுமோ, 1000 நாவுகள் நீ தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுமோ, ஜீவனை உமக்களிக்கின்றேனே, உம்மை போ ஐயா எங்கும் கண்டதில்லை. கர்த்தனே என் துணையானி, நித்தமும் என் நிழலானி, கர்த்தனே என் துணையானி, எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினா, எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே
அடைக்கலமாயினார். மனுமக்களில் இவர் போல் உண்டோ, விண்புலகிலும் இவர் சிறந்தவர். கர்த்தனே நித்தமும் என் நிழலானி, கர்த்தனே என் துணையானி. தேவனுடைய பிள்ளைகள் என்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளையாக மாறுகிறோமோ அன்றிலிருந்து we are coming under God's control. நம்முடைய வாழ்க்கை எல்லாம், நம்முடைய குடும்பம், நம்முடைய தொழில், நம்முடைய ஊழியம் எல்லாம் ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ளாய் வருகிறது. சத்ருனுடைய பிடியிலிருந்து ஆண்டவருடைய பிடிக்கு நாம் வரும்போது நாம் ஏதாவது ஒன்று கேட்குறோம், நமக்கு இயற்கையாகவே இயல்பாகவே கிடைக்க வேண்டிய ஒன்றை கூட நாம் ஜெபித்து தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் சத்ரு அதை தடுத்து கொண்டே இருப்பான், நம்மேல் குற்றம் சாட்டி கொண்டே இருப்பான். எல்லாருக்கும் கிடைக்கிறது, எனக்கு கிடைக்கலையா, எனக்கு லேட் ஆகுது என்றெல்லாம் ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம். எங்கேயோ ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. நீ தானியேலே, நீ மிகவும் பிரியமானவன், ஆகையால் நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் அதே நேரத்திலே அவருடைய விண்ணப்பம் கேட்கப்படாதபடிக்கு, அவன் வேண்டுதல் அருளப்படாதபடிக்கு பெர்சிய தேசத்தின் அதிபதி, இருளின் அதிகாரங்கள் அதை தடை பண்ணி கொண்டிருந்தது. ஆகவே நாம் யோசிக்கலாம், ஏன் இவ்வளவு போராட்டம், ஏன் இவ்வளவு பிரச்சனை? கவலைப்படாதீர்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். நமக்கு வர பிரச்சனை நிறைய இருக்கும். ஆனாலும், எல்லாரும் பக்கத்தில் சொல்லும், ஆனாலும், even though you have so many problems, God will deliver you out of all your problems. கைகளை தட்டி கர்த்தர், ஆனாலும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவனை விடுவிப்பார். வந்து பார் என்று சொல்லலாம். வா, பிரச்சனையா வரட்டும், போராட்டமா வரட்டும், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். பாடுவோம். எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தரே அடைக்கலமாயினார். எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினார். மனுமக்களில் இவர் போல் உண்டோ, விண்புலகிலும் இவர் சிறந்தவர். கர்த்தனே நித்தமும் என் நிழலானி, கர்த்தனே என் துணையானி. சுற்றத்தாரும் காலத்தில் குளிர்ந்திட்டா, நம்பினோரும் எதிராக வந்திட்டா. சுற்றத்தாரும் காலத்தால் குளிர்ந்திட்டா, நம்பினோரும் எதிராக வந்திட்டா. கொள்கை கூறிய பலர் பிரிந்திட்டா, ஐயா உம்மை போல் நான் எங்கும் கண்டதில்லை. கர்த்தனே என் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தனே என் துணையானி. ஆயிரம் நாவுகள் நீ தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுமோ. ஆயிரம் தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுமோ. ஜீவனை உமக்களிக்கின்றேனே, உம்மை போல எங்கும் கண்டதில்லை. கர்த்தனே என் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தனே என் துணையானி. ஆயிரம் நாவுகள் நீ தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுமோ. ஆயிரம் நாவுகள் நீ தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுமோ. ஜீவனை உமக்களிக்கின்றேனே, உம்மை போல எங்கும் கண்டதில்லை. கர்த்தனே என் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தனே என் துணையானி. எத்தனை சந்தோஷம்! ஹல்லேலூயா! உலகத்தை உருவாக்கிய உன்னத தேவன் நம்மோடு இருக்கிறார்.
நமக்கு துணையாக இருக்கிறார். இறுதி வரைக்கும் நம்மோடு வருவார். நாம் போகிற பயணங்கள் எல்லாவற்றிலும், நாம் போகிற படகுல ஒருவேளை கடலிலே கொந்தளிப்பு வரலாம், போராட்டம் வரலாம், எதிர்காலத்தை குறித்த பயங்கள் வரலாம், என்ன செய்வோம் என்று நினைக்கலாம். ஆனால் கப்பலின் பின்னணியத்தில் நெத்தரியாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார், அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள்? why are you afraid? பக்கத்தில் கேட்போம், ஏன் பயப்படுறீங்க, ஏன் கலங்குறீங்க, ஏன் ஏன் இறையாதே என்று சொல்லி காற்றையும் கடலையும் அதட்டினார். அவர் அப்படி அதட்டின உடனே கடல் அமர்ந்தது, காற்று நின்றது. இவர் எப்படிப்பட்டவரோ என்று சீஷர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இயற்கையை அடக்கக்கூடிய வல்லமை உள்ள தேவன், பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார். கைகளை தட்டி அவருக்கு மகிமை செலுத்துவோமா? ஓ ஹல்லேலூயா. ஆகவே தான் ஒரு பக்தன் இப்படி எழுதுகிறார், உம்மை போல யாருண்டு, உம்மை போல எனக்கு நன்மை செய்ய யாருண்டு ஆண்டவரே, எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகம். ஆனாலும் கர்த்தாவே, நீர் எங்களுக்கு நன்மை காண்பிக்கிறீர், உம்மைத்தானே நான் நம்புவேன். வலது கரத்தை, உம்மை போல யாருண்டு, அவர் உண்டு, உம்மைத்தானே நம்புவே என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மைத்தானே நம்புவே என் தேவா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளே, நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வின் ஆதாரமாய் நினைத்து உள்ளே, நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹீம் ஆராதிப்பே. கரங்களை ஆசி. இயேசுவே ஆராதிப்பே, எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹீம் ஆராதிப்பே, அதோனாய் ஆராதிப்பே, யேசுவா ஆராதிப்பே. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நீங்கள் என்னோடு கூட இருக்கும்படி நான் மீண்டும் வந்து உங்களை என்னோடு சேர்த்துக் கொள்ளுவேன் என்று சொன்ன ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கிறார். கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹீம் ஆராதிப்பே, அதோனாய் ஆராதிப்பே, யெஷுவா ஆராதிப்பே, எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹீம் ஆராதிப்பே, ஆராதிப்பே, யெஷுவா ஆராதிப்பே. மரணத்தின் பாதைகளில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. மரணத்தின் பாதைதனில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹீம் ஆராதிப்பே, அதோனாய் ஆராதிப்பே, யெஷுவா ஆராதிப்பே, எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹீம் ஆராதிப்பே, அதோனாய் ஆராதிப்பே, யெஷுவா ஆராதிப்பே. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு,
உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு. உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வு ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வு நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹீம் ஆராதிப்பே, அடோனாய் ஆராதிப்பே, யெஷுவா ஆராதிப்பே. கையிலே ஒன்றுமே இல்லாமல் 10,000 அனாதை குழந்தைகளுக்கு மேலாக வைத்து பராமரித்த ஜார்ஜ் முல்லர் ஒரு முறை கப்பல் பிரயாணத்தில் சென்று கொண்டிருந்த போது பனி நிறைந்த அந்த காலை பொழுதிலே கப்பல் போக முடியாத அளவிற்கு பனி மூடியது. அந்த இடமே வழியே தெரியாத அளவுக்கு பனி மூடியது. கப்பலை நிறுத்தினார் மாலுமி. ஆனால் அவர் குறித்த நேரத்திற்கு போய் செல்ல வேண்டும். அவர் சொன்னார், இன்னும் 2-3 நாட்களுக்கு இந்த பனி விலகாது. நான் பல வருடம் அனுபவம் உள்ளவன். ஆகவே நீங்கள் போக வேண்டிய அந்த கூட்டத்திற்கு சென்று உங்களால் பிரசங்கிக்க முடியாது என்று சொன்னார். ஜார்ஜ் முல்லர் என்ன செய்தாராம்? அப்படியா என்று கேட்டுவிட்டு அந்த கப்பலில் தன்னுடைய அறையை திறந்து உள்ளே சென்று முழங்கால் படியிட்டாராம். ஜெபம் பண்ணி பிரயோஜனமில்லை என்று நினைத்த கேப்டன் வெளியே நின்று கொண்டிருந்தார். ஜெபம் பண்ணி முடித்தார். வெளியே நின்ற கேப்டனுக்கு அதிர்ச்சி. வெளியே பார்த்தால் பனி விலக ஆரம்பிக்கிறது. உள்ளே செல்கிறார். அந்த ஜார்ஜ் முல்லரிடம், நானும் உங்களோடு சேர்ந்து ஜெபம் செய்ய ஆரம்பிக்கிறேன். ஜார்ஜ் முல்லரோ எழும்பி விட்டாராம். எழும்பிட்டு சொன்னாராம், இட் இஸ் ஓவர், இனி ஜெபம் பண்ண தேவையில்லை. கதவை திறந்து பார்த்தால் பனி முற்றிலும் விலகி இருக்கிறது. அப்பொழுது அவர் சொன்னாராம், இந்த 40 வருடங்களுக்கு மேலாக என்னை ஒரு நாள் கூட, ஒரு கூட்டத்திற்கு கூட தாமதம் செய்யாமல், என்னை கைவிடாமல் கூட இருந்த கர்த்தர் இன்றைக்கும் என்னை விடமாட்டார் என்று நான் விசுவாசித்தேன். அப்படியே எழும்பி நிற்போமா? இதுவரைக்கும் நம்மை நடத்தின கர்த்தர் இனிமேலும் நம்மை நடத்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்கள் வாழ்க்கையில் அப்படி பனி போன்ற எதிர்காலமே தெரியாத இருளான சூழ்நிலைகள் எல்லாம் வரலாம். ஆனாலும் கூட நம்மை வழி நடத்துகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அதைத்தான் நாம் பாடுகிறோம். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன். கையை உயர்த்தி, அடோனாய் வல்லமை உடையவரே உம்மை ஆராதிப்பேன். எல் ஷடாய் சர்வ வல்லமை உடையவர். யூ ஆர் தி ஆல்மைட்டி காட். ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு. ஆண்டவர் கேட்கிற ஒன்னே ஒன்று என்னன்னா, நீ உத்தமனாயிரு, நீ உத்தமியாயிரு. இன்றைக்கு ஒப்பு கொடுத்து அவரை ஆராதிப்போமா? ஆண்டவரே, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்றவரே, சர்வ வல்லமை உள்ளவரே, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று அவர் சொன்னார். அவன் அதற்கு கீழ்ப்படிந்து இருந்தபடியினாலே விசுவாசிகளின் தகப்பனாக அவன் மாறினான். உனக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். எல்லாரும் வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமா? நல்லா துதிப்போம். நல்ல வாய்களை திறந்து துதிப்போம். துதிக்க சத்துருவின் கோட்டைகள் எல்லாம் இடிந்து விழுகிறது. ஓ, அவ நம்பிக்கைகள், ஓ, எல்லா டிப்ரெஷன் இயேசுவின் நாமத்தினாலே மாறுகிறது. எல்லா வியாதிகள் இயேசுவின் நாமத்தினாலே மாறுகிறது. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் பி டெலிவர்ட். உங்கள் வளர்ச்சியை தடுக்கிற சத்துருடைய கிரியைகள், ஓ, நீங்கள் வாயை திறந்து விசுவாச அறிக்கை செய்ய கர்த்தரை துதிக்க எரிகோ கோட்டைகள் இடிந்து விழுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹீம் ஆராதிப்பே, அடோனாய் ஆராதிப்பே, யெஷுவா ஆராதிப்பே. எல் ஷடாய் ஆராதிப்பே,
எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். கலங்கி நின்ற நேரம் எந்தன் கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே, கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா. நல்லா ஆராதிப்போம். எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவே என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவே என் தேவா. உம்மை தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன், நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மை தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன், நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹீம் ஆராதிப்பே, அடோனாய் ஆராதிப்பே, யெஷுவா ஆராதிப்பே. சகல தூரணம எல் ஷடாய். எலோஹீம் எங்கும் நிறைந்தவரே, கரங்களை உயர்த்தி நாங்களும் ஆராதிக்கிறோம். எங்கள் வாழ்வின் எல்லா பகுதிகளுக்குள்ளும் நீர் பிரவேசியும் ஆண்டவரே. ஷக்கர தூரல பர தூரன மன மரது துபரபதரன சக்கரனு தரன மன 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 கரபல வர தூரன மன மரபா. என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புகிறது அவராலே வரும். நீங்கள் நம்புகிறது அவராலே வரும். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள் தீமைக்கு அல்ல, அவைகள் சமாதானத்திற்கு ஏதுவானவைகளே. கண்மலையே அடைக்கலமே, என்பலனே என்னை மீட்டவரே, அசைவுற விடமாட்டி, என்னை அசைவுற விடமாட்டி. என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். எக்காலத்திலும் உம்மை நம்பிடுவே, என் இதயத்தை உம்மிடம் ஊற்றிடுவே. எக்காலத்திலும் உம்மை நம்பிடுவே, என் இதயத்தை உம்மிடம் ஊற்றிடுவே. அசைவுற விடமாட்டி, என்னை அசைவுற விடமாட்டி. என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமாவே, நீ ஏன் எனக்குள் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி அமர்ந்திரு, தேவனையே நோக்கி அமர்ந்திரு. இக்கட்டு காலத்தில் அவரே நமக்கு அடைக்கலம். நான் நம்புகிறது அவராலே வரும். கிருபையும் மகிமையும் நிறைந்தவரே,
ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருங்கள். ஏற்ற காலத்தில் சகாயம் செய்பவரே, கிருபையும் மகிமையும் உடையவரே, சமயத்தில் தக்க பலன் அளிப்பவரே. கிருபையும் மகிமையும் உடையவரே, சமயத்தில் தக்க பலன் அளிப்பவரே. அசைவுற விட மாட்டீ, என்னை அசைவுற விட மாட்டீ. என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். கண்மலையே அடைக்கலமே, என் பலனே என்னை மீட்டவரே. கண்மலையே அடைக்கலமே, என் பலனே என்னை காப்பவரே. அசைவுற விடமாட்டீ, என்னை அசைவுற விடமாட்டீ. என் ஆத்துமா உம்மை நம்பி இளைப்பாரிடும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நம்பி இளைப்பாரிடும், நான் நம்புவது உம்மாலே. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த கடைசி அடியை கரங்களை உயர்த்தி பாடி அப்படியே நம்மை அர்ப்பணிப்போம். என் ஆத்துமா உம்மை நம்பி இளைப்பாரிடும், விசுவாசிக்கிறவன் பதறான். என் ஆத்துமா உம்மை நம்பி இளைப்பாரிடும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நம்பி இளைப்பாரிடும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். கிருபையும் இரக்கமும் மகிமையும் உடையவரே, உம்முடைய கரத்திற்குள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்த எபனேசர், இனிமேலும் நீர் உதவி செய்வீர். இந்த நாளிலும் நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க நீர் தந்த இந்த நல்ல தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னம் எங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஆத்துமா உம்முடைய சமூகத்தில் கிடைக்கும் இளைப்பாறுதலினால் நிரப்பப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் மகிமை செலுத்துகிறோம் பிதாவே, ஆமேன். நாம் உட்காரலாம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆண்டுடைய வார்த்தைக்குள்ள போகும், தேவனுடைய வசனத்திற்கு நேராக எல்லாம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்பட மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. ஆமாம், எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், பின்னாலெல்லாம் சொன்ன மாதிரி தெரியல. எல்லாம் சேர்ந்து சத்தமா, எல்லாம் சேர்ந்து வெளியில் உள்ள எல்லாம் சொல்லுங்க. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்பட மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அதனாலே நாம் தைரியம் கொண்டு என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை கடந்த 2 வாரம் பேசியிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு என்ன ஸ்தோத்திரம், அதனாலே நாம் தைரியம் கொண்டு, தைரியம் என்கிற வார்த்தையிலிருந்து உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை நான் பேச ஆசைப்படுகிறேன். எதினாலே நாம் தைரியம் கொள்ளணும் அப்படின்னு ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. ஸ்தோத்திரம். அதுக்கு முதல் வசனத்தில் வாசித்தால் அவர் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை நான் கைவிடவும் இல்லை என்று அவர் என்ன செய்தார்?
சொல்லியிருக்க நம்முடைய ஆண்டவர். அதனாலே நாம் தைரியம் கொண்டு அப்படின்னு வாசிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாது. வேதத்தை நீங்க வாசித்து பார்த்தால் ஆபிரகாமை பார்த்து ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னா, நீ என்ன சின்ன ஸ்தோத்திரம், பயப்படாத, நான் உனக்கு மகா பெரிய பலனா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் தைரியப்படுத்தினார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக. அது மட்டும் இல்லை, என்ன சொன்னா, யாக்கோப்பு அவனுடைய தகப்பனார் வீட்டிலிருந்து அவனுடைய மாமன் வீட்டுக்கு புறப்பட்டு போகிறான். தன் சகோதரனுடைய என்ன சொன்னா உபத்திரத்தின் நிமித்தம் அவன் கொன்று விடுவான் என்கிற எண்ணத்தில் என்ன சொன்னா அவன் புறப்பட்டு போகிறான். பெயர்சேபா வனாந்தரத்தில் என்ன சொன்னா அவன் இருக்கும் பொழுது என் வாழ்க்கை என்ன ஆகுமோ என்று பயந்து நடுங்கி இருக்கும் பொழுது கர்த்தர் அவனோடு கூட இடைபெற்று, நான் சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று அவனை தைரியப்படுத்தினான். அதே யாக்கோப்பு என்ன சொன்னா ஸ்தோத்திரம், எகிப்துக்கு போவதற்காக கர்த்தர் அவனுக்கு ராத்திரியில் தரிசனமாகி நீ போ என்று சொல்லும் பொழுது அவனுக்கு சொல்லுகிறான், நீ அங்கே போவதை குறித்து பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை பெரிய ஜாதி அங்கே மாற்றுவேன்னு சொல்லி கர்த்தர் அவனை தைரியப்படுத்தினான். யோசுவாவுக்கு என்னச்சுன்னா மோசே மரித்த பின்பாக அவன் திகைத்து போய் என்ன நடக்குமோ என்ன ஆகுமோ, இந்த ஜனங்களை எப்படி நடத்துவேன், எப்படி கரை சேருவேன் என்று புலம்பிக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் அவனை தைரியப்படுத்தி சொன்னான், நீ எழும்பு, இந்த யோர்தானை கடந்து போ, நான் சொன்னபடி இந்த தேசத்தை ஜனங்களுக்கு பங்கிட்டு கொடு, உனக்கு முன்பாக ஒருவன் எதிர்த்து நிற்பதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் என்ன சொன்னா அவனை தைரியப்படுத்தி அவனை கலங்கின நேரத்திலையும் திகைத்த நேரத்தில் அவனை தைரியப்படுத்தி அனுப்பினான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. புதிய ஏற்பாட்டுக்கு நீங்க வரும் பொழுது ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை அக்கறைக்கு போங்கள் என்று சொல்லி துரிதப்படுத்தினா. அப்படி போகிற நேரத்தில் எதிர்காற்றா இருந்தபடினால் அந்த படகு என்னச்சுன்னா கரை சேர முடியாதபடி அலைவுபட்ட பொழுது ஆண்டவர் இயேசு அவர்களை தேடி வந்து, திடன் கொள்ளுங்கள், பயப்படாதிருங்கள், நான் தான் என்று அவர்களை தைரியப்படுத்தினார். இயேசு இந்த உலகத்தை விட்டு மரித்து என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்ற போகிற சூழ்நிலை வந்த பொழுது தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னார். யோவான் 14ஆம் அதிகாரத்தில், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று தைரியப்படுத்தினதை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். பவுல் சிறையாக என்னச்சுன்னா அங்கு ரோமாபுரிக்கு என்னச்சுன்னா கொண்டு போகப்படும் பொழுது அந்த கடல் பயணத்தில் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவனுக்குள்ள என்ன ஸ்தோத்திரம் தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கையற்ற சூழ்நிலை வந்த பொழுது ஆண்டவர் அவனோடு கூட ராத்திரியில் என்ன தரிசனமாகி, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று என்ன அவனை தைரியப்படுத்தினா. உடனே பவுல் என்ன ஸ்தோத்திரம் தன்னோடு கூட இருந்த ஜனங்களுக்கு சொல்லுகிறார், அமை பொருள் சேதமே அல்லாமல் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது, என்னை ஆட்கொண்டவர் நான் சேவிக்கிறமான ஆண்டவர் இந்த ராத்திரி என்னிடத்தில் வந்து சொன்னார் என்று சொல்லி அவர்கள் அத்தனை பேரையும் தைரியப்படுத்த வேத நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த கால நேரத்திலையும் ஸ்தோத்திரம் ஏதோ ஒரு பிரச்சனை நினைத்து, ஏதோ ஒரு சூழ்நிலை நினைத்து, ஏதோ ஒரு தேவையை நினைத்து, ஏதோ ஒரு சம்பவத்தை நினைத்து, ஏதோ ஒரு செய்தியை கேட்டு உங்க வாழ்க்கையில திடனற்று போனவர்களாய் கவலையோடு துக்கத்தோடு வேதனையோடு துயரத்தோடு உங்கள் வாழ்க்கையில பயத்தோடு கூட வந்திருந்தால் கர்த்தர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், அதனாலே நாம் தைரியம் கொண்டு நம்மை அழைத்தவர், நம்மை வேறு விரித்தவர், நம்மை தெரிந்து கொண்டவர், நம்மை என்ன ஸ்தோத்திரம் அவருடைய பிள்ளையாய் நம்மை தெரிந்து கொண்ட ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை கைவிடவும் இல்லை. அல்லேலூயா. அந்த ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த வார்த்தையினாலே நாம் தைரியம் கொள்ள வேண்டும். என்ன கொள்ள வேண்டும்? தைரியம் நமக்கு வேண்டும். தைரியம் என்பதற்கு அர்த்தம் என்ன? துணிவு. அதுக்கடுத்து என்னச்சுன்னா துணிச்சல், அடுத்து வீரம், அதுக்கடுத்து என்னச்சுன்னா தீரம், அடுத்து திடன், அஞ்சாமை, இதெல்லாம் அதுக்குள்ளதான் வரும். இதெல்லாம் என்னச்சுன்னா தைரியம். நம்முடைய வாழ்க்கையில் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் எந்த இடத்துல என்னச்சுன்னா ஒரு துணிச்சல் இருக்கணும், ஒரு துணிவு இருக்கணும், வீரம் இருக்கணும், தீரம் இருக்கணும், திடன் இருக்கணும், அஞ்சாம இருக்கணும். எதை குறித்து என்னச்சுன்னா பயப்படக்கூடாது. அல்லேலூயா. அதுக்கு என்னச்சு நல்ல ஒரு டெஃபினிஷன் பண்ணணும்னா ஸ்தோத்திரம் வாழ்க்கையில் என்னச்சுன்னா ஆபத்து வரும்போது, இப்போ பார்த்தீங்கன்னா அங்கங்கே என்னச்சுன்னா பயங்கரமா மழை வந்து என்னச்சுன்னா அங்கங்கே சேதங்கள் ஸ்தோத்திரம். இப்போ என்னச்சுன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கரை கடக்கணும். கரை கடக்கிறதுக்கு பயங்கரமா என்னச்சுன்னா அந்த காற்று வெள்ளம், அது கரை கடக்க முடியல.
அங்கே நின்றுகிட்டு இருக்கும்போது திடீர்னு சொல்லி ஒரு பிள்ளை என்னச்சுன்னா தன்னுடைய பிள்ளை அது விழுந்துட்டு உடனே என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், யோசிக்க மாட்டோம், உடனே என்னச்சுன்னா ஸ்தோத்திரம். அந்த நேரத்தில் அந்த ஆபத்தை என்னச்சுன்னா முன்னால வைக்காம, ஆபத்தை பார்த்து பயப்படாம, கடினமான அந்த சூழ்நிலையில் என்னச்சுன்னா ஒன்றை செய்வதற்காக செயல்படுகிறோம் பாருங்க, அதுதான் தைரியம். அதுதான் என்னது தைரியம். அது மட்டுமல்ல, அதாவது தைரியமானவர்கள் என்னச்சுன்னா, தைரியமானவர்கள் என்பது எதிர்ப்பையும் மீறி தங்களுக்கு சரி என்று தோன்றுகிற காரியம். அது எதிர்ப்பு, போராட்டம், அது என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், அதை ஃபேஸ் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சாலும் தைரியமா இருக்கிறவங்க என்னச்சுன்னா கண்டிப்பா இறங்கி என்னச்சுன்னா அந்த காரியத்தில் செயல்படுவாங்க. அல்லேலூயா. அதிக என்னச்சுன்னா சவால்களை ஏற்றுக்கொள்வாங்க. ஒரு கிரிக்கெட் பிளேயரை பாருங்க, இன்னைக்கு என்னச்சுன்னா ஒரு ஃபேமஸான என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், நல்ல என்னச்சுன்னா டாப்ல இருக்கிற என்னச்சுன்னா டீம் ஸ்தோத்திரம், ஆஸ்திரேலியா, இந்தியா, நியூசிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, இப்படிப்பட்ட என்னச்சுன்னா பெரும் இங்கிலாந்து, இதனுடைய டீம் இருக்கு. இந்த டீமுக்கு முன்னால கத்துக்குட்டி டீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போதான் என்னச்சுன்னா உள்ள என்னச்சுன்னா கிரிக்கெட்டுக்குள்ளே நுழைஞ்சது. இப்போ யூஎஸ்ஏ, அது நீங்கள் என்னச்சுன்னா அமெரிக்காவுடைய என்னச்சுன்னா போன இதில் என்னச்சுன்னா வேர்ல்டு கப்பில் அமெரிக்காவுடைய டீம் என்னச்சுன்னா உள்ளே வந்தது. அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த டீமை என்னச்சுன்னா இதெல்லாம் பெரிய டீம், பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள டீம். இதில் இருக்கிற ஒவ்வொரு வீரரும் திறமையானவங்க. எப்படிப்பட்ட எவ்வளவு ஸ்பீடில் பால் வந்தாலும் அதை என்ன ஃபேஸ் பண்ண அவர்களுக்கு தெரியும். ஆனால் இந்த கத்துக்குட்டி டீம் என்னச்சுன்னா அது என்னச்சுன்னா அவங்க முன்னால் போய் நிற்க, எந்த டீம்லையாவது ஒருத்தன் கோலத்தனமாக அவங்க முன்னால் நாங்களாம் நிற்க முடியாது, அவங்க போடுறது என்னச்சுன்னா பாலை நாங்கள் ஃபேஸ் பண்ண முடியாது, அவங்க முன்னால் நாங்கள் பேட்டிங் பண்ணது எங்களுக்கு என்னச்சுன்னா அந்த திறமை இல்லைன்னு யாராவது அறிக்கை கொடுத்துருக்காங்களா? இல்லவே இல்லை. அவங்க சொல்லுவாங்க, நாங்களும் என்னச்சுன்னா அதை என்னச்சுன்னா அவங்களுக்கு என்னச்சுன்னா நெருக்கத்தை கொடுப்பதற்கு நாங்கள் என்னச்சுன்னா தயாரா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த டீம்ல என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் எவ்வளவு பெரிய, இப்போ என்னச்சுன்னா பெரிய ரன்னிங்ல என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் அதிக ஃபாஸ்டா ஓடி என்னச்சுன்னா ரொம்ப வின் பண்ண என்னச்சுன்னா உசைன் போல்ட், அவருக்கு முன்னால் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் இருக்கிறாள்லாம், ஐயோ அவன் என்னச்சுன்னா அவ்வளோ ஸ்பீடாக ஓடுவான், அவனுக்கு முன்னால் நம்மளாம் ஓட முடியுமான்னு யாரும் போட்டிக்கு வராமல் இருந்திருக்கிறாங்களா? வருஷம் போட்டிக்கு அவங்க கூட இருக்கிறாங்க ஆட்கள். அவன் குத்துச்சண்டை வீரன் நினைச்சன மைக் டைசன், ஒரு குத்துனா நினைச்சன எல்லாத்தையும் நினைச்சன ஒரே அடியில் கீழே வீழ்த்திருந்தான். அவங்க கூட போட்டி போடுறதுக்கு நினைச்சன ஆள் இல்லாம இருக்கிறாங்க. தைரியம் அதுதான். நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம், எத்தனையோ போராட்டம் இருக்கலாம், எத்தனை நினைச்சன சவாலான சூழ்நிலை இருக்கலாம், ஆனா நமக்கு தைரியம் இருக்கணும். என்ன இருக்கணும்? எதுவுமே ஃபேஸ் பண்ணதற்கு தைரியம் இருக்கணும். ஏன் என்னது எதுல எந்த தைரியத்தில் என்ன தைரியம்? நம்மகிட்ட ஒருத்தர் சொல்லியிருக்காரல்ல, நான் உன்னை விட்டு விலகவும் இல்லை உன்னை கைவிடவும் இல்லைன்னு சொன்னார்ல, அந்த தைரியம் அல்ல சொல்லுங்க. ஆமாம், அந்த தைரியம். அவர் என் கூட இருக்கிறார், வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் என் கூட இருக்கிறார். அந்த தைரியம் நமக்கு வேணும். அல்லேலூயா. ஒரு அடர்ந்த காடு, பயங்கர என்னச்சு இருட்டான சூழ்நிலை, தன்னிச்சையான பல மிருகங்கள் என்னச்சுன்னா வரும், ஆபத்து நிறைந்த அந்த வனம், அந்த வனத்துக்குள்ள என்னச்சுன்னா ஒரு தகப்பனும் ஒரு பையனும் போறாங்க. தகப்பனும் பையனும் போகும் பொழுது தகப்பனுக்கு பல யோசனைகள் வரும். இந்த மிருகம் வந்துட்டா, இந்த மிருகம் வந்துட்டா, இந்த இடத்துல இதில் நடந்திருக்க அந்த செய்தி வரும். ஆனா தகப்பனுடைய கையை பிடிச்சிட்டு நடந்து போற பையன் பாருங்க, என்ன செய்ய மாட்டான்? சொல்லுங்க, என்ன செய்ய மாட்டான்? பயப்பட மாட்டான். ஏன் பயப்பட மாட்டான்? எங்க அப்பா கூட இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம அப்பா நம்ம கூட இருக்கிறார். அவர் இருக்க தட்டி நமக்கு பயப்படக்கூடாது, தைரியமா இருக்கும். நிலையில சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால் ஒரு நாள் என்னச்சுன்னா ஒரு பையன் ஒரு கிணத்துல விழுந்துட்டான். அந்த கிணத்துல என்னச்சுன்னா பையன் விழுந்துட்டான். அவனை தூக்கணும். எல்லாரும் என்னச்சுன்னா அந்த கயிறை பிடிச்சிக்கோ, அவளை மீட்டுதானே சொன்னான். அவன் என்னச்சுன்னா அதை பிடிக்கிறதுக்கு பயப்படுதான். இப்போ கடைசியில் பார்த்தா அவங்க அப்பா வந்துட்டாரு. அவங்க அப்பா கயிறை பிடிச்சோன்னு ஏறிட்டான். அப்போ அவங்ககிட்ட கேட்டாங்களாம், என்னடா நாங்கள்லாம் கயிறை பிடின்னு சொன்னா நீ என்ன செஞ்ச? தச்சளிச்சுட்டு என்னச்சுன பிடிக்க மாட்டேன் என்னச்சுன பயந்தையே. உங்க அப்பா தைரியமா நீ நினைச்சிட பிடிச்சிட்டியே, எப்படி நீ அது பிடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவன் சொன்னானா, அது எங்க அப்பா. யாரு சொல்லுங்க? எங்க நம்ம அப்பா. அல்லேலூயா சொல்லுங்க.
அது ஒரு பழைய பாட்டு இருக்குது. ஏசப்பா என்னாலும் எனக்கு தான், அவர் அன்பை அள்ளி தந்ததினால் சந்தோஷம்தான், குதூகலம் கொண்டாட்டம் என் வாழ்க்கையில் இல்லை திண்டாட்டம். ஈமைன்னு நினைக்கிறேன், ஈமைனா ஈன்னு நினைக்கிறேன். எவ்வளோங்க? ஏசப்பா என்னாலும் எனக்கு தான், அவ அன்பை அள்ளி தந்ததினா சந்தோஷந்தான். ஏசப்பா என்னாலும் எனக்கு தான், அவர் அன்பை அள்ளி தந்ததினா சந்தோஷந்தான். குதூகலம் கொண்டாட்டமே என் வாழ்க்கையில் இல்ல திண்டாட்டமே, குதூகலம் கொண்டாட்டமே என் வாழ்க்கையில் இல்ல திண்டாட்டமே. ஏசப்பா என்னாலும் எனக்கு தான், அவர் அன்பை அள்ளி தந்ததினா சந்தோஷந்தான். ஏசப்பா என்னாலும் எனக்கு தான், அவர் அன்பை அள்ளி தந்ததினா சந்தோஷந்தான். ஏசப்பா என்னை தேடி வந்தா, சுகம் தந்தா, அன்பை பொழிந்தா. ஏசப்பா என்னை தேடி வந்தா, சுகம் தந்தா, அன்பை பொழிந்தா. என் வாழ்விலே அவரே வழி, என் வாழ்விலே அவரே ஒளி, என் வாழ்விலே அவரே வழி, என் வாழ்விலே அவரே ஒளி. ஏசப்பா என்னாலும் எனக்கு தான், அவர் அன்பை அள்ளி சந்தோஷந்தான். ஏசப்பா என்னாலும் எனக்கு தான், அவர் அன்பை அள்ளி தந்ததினா சந்தோஷந்தான். ஏசப்பா என்னை தேடி வந்தா, பலன் தந்தா, வல்லமை பொழிந்தா. ஏசப்பா என்னை தேடி வந்தா, பலன் தந்தா, வல்லமை பொழிந்தா. என் வாழ்விலே அவரே ஜீவன், என் வாழ்விலே அவரே மீட்பர், என் வாழ்விலே அவரே ஜீவன், என் வாழ்விலே அவரே மீட்பர். ஏசப்பா என்னாலும் எனக்கு தான், அவர் அன்பை அள்ளி தந்ததினா. ஏசப்பா என்னாலும் எனக்கு தான், அவர் அன்பை அள்ளி தந்ததினா சந்தோஷந்தான். குதூகலம் கொண்டாட்டமே என் வாழ்க்கையில் இல்ல திண்டாட்டமே, குதூகலம் கொண்டாட்டமே என் வாழ்க்கையில் இல்ல திண்டாட்டமே. ஏசப்பா என்னாலும் எனக்கு தான், அவர் அன்பை அள்ளி தந்ததினா சந்தோஷந்தான். ஆமென், ஹல்லேலூயா. ஏசப்பா என்னாலும் எனக்கு தான், அவர் அன்பை அள்ளி தந்ததினா குதூகலம் கொண்டாட்டம் என் வாழ்க்கையில் இல்லை, அவர் நம்ம கூட இருக்கிறார். அதனாலே தைரியம் கொண்டு, ஹல்லேலூயா. அதனால என்ன கொண்டு? தைரியம் கொண்டு. அதனால நமக்கு ஒரு நல்ல தைரியம் நம்ம வாழ்க்கையில், அவர் என் கூட இருக்கிறார், பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அமைத்தோத்திர ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம தேவையற்ற காரியத்தில் என்னச்சுன்னா நமக்கு தைரியம் இருக்கிறது, துணிவு இருக்கிறது, நாம் என்னச்சுன்னா அதை துணிந்து செயல்படுகிறோம். ஆனால் தேவையற்ற காரியத்துக்கு நம்ம ஒரு நாள் என்னச்சுன்னா இடம் கொடுக்கக்கூடாது. தேவையற்ற துணிவு நமக்குள்ள இருக்கக்கூடாது, தேவையற்ற தைரியம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. தேவையான காரியத்தில் மட்டும் என்னச்சுன்னா ஆண்டோடைய காரியத்தில் தைரியம் ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்கணும். வேதத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா என்னாகும் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை பாருங்க. என்னாகமும் 14:40 வாசிக்கும் பொழுது, அதிகாலமே அவர்கள் எழுந்திருந்து, நாங்கள் பாவம் செய்தோம், கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின இடத்திற்கு நாங்கள் போவோம் என்று சொல்லி மலையின் உச்சியில் என்ன ஏற துணிந்தார்கள். அப்போ உடனே ஆண்டவருடைய வார்த்தை அங்கே வருது. அடுத்த வசனம் பாருங்க 41. மோசே அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி கர்த்தரின் கட்டளையை மீறுகிறது என்ன, அது உங்களுக்கு வாய்க்காது அப்படின்னு சொன்னான். ஆண்டவர் சொன்னாரு, ஒரு 12 பேரை தேர்ந்தெடுத்து நான் கொடுக்க போகிற தேசம் எப்படிப்பட்ட தேசம்னு சொல்லி அவங்கள பார்க்க அனுப்புன்னு சொன்னார். அங்கே பார்த்துட்டு அங்கே இருக்கிற ஒரு அடையாளத்தையும் கொண்டு வந்தாங்க. ஆனால் 10 பேர் துர்ச்செய்தியை சொல்லி என்னச்சுன்னா ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய குழப்பத்தை உண்டாக்கினாங்க. தம்பி ஒரு லைட்டாக அந்த விசிலிங் மாதிரி வந்து ஒரு குழப்பத்தை என்னச்சுன்னா உண்டாக்கிட்டாங்க.
அப்படி உண்டாக்கி என்ன செய்தாங்கன்னா அவங்கக்குள்ள என்னச்சுன்னா ஒரு பெரிய என்னச்சுன்னா ஒரு சலசலப்பு வந்துட்டு, அதனால கர்த்தர் வாதை அனுப்பி அங்கே இருக்கிற எல்லாத்தையும் என்னச்சுன்னா அழிச்சார். நீங்கள் சொன்னீங்களே வனாந்தரத்தில் இவங்கெல்லாம் என்னச்சுன்னா அவங்க செத்து போக, பிள்ளைகள் செத்து போவன்னு, அதை அவங்க சாக மாட்டாங்கன்னு சொல்லி அவிவிசுவாசமாக என்னச்சுன்னா குழப்பத்தையும் கலகத்தையும் உண்டாக்கன்னு அடிச்சு என்னச்சுன்னா ஆண்டவர் கொன்னார். உடனே இவங்க என்ன செஞ்சாங்க, எல்லாரும் என்னச்சுன்னா ஐயோ நாங்கள் தப்பு செஞ்சிட்டோம், பாவம் செஞ்சிட்டோம்னு சொல்லி அந்த மலையில் ஏறி அந்த தேசத்தை சுதந்திரிக்க போவதற்கு என்னச்சுன்னா இவங்க எல்லாம் மறுபடியும் ஏறினாங்க. அப்போ மோசே சொன்ன, ஏறாத, கர்த்தர் உங்கூட இருக்க மாட்டார், நானும் வரமாட்டேன், கர்த்தருடைய பெட்டியும் வராது அப்படின்னு சொன்னான். ஆனால் இவர்கள் துணிந்து என்னச்சுன்னா ஆண்டோடைய கட்டளையை மீறி அந்த மலையில் ஏறினார்கள், புறமுது காட்டப்பட்டு ஓடினார்கள். நம்ம வாழ்க்கையில் ஒரு நாளும் கர்த்தருடைய கட்டளையை நம்ம மீறக்கூடாது, தேவனுடைய கட்டளையின்படி நடக்க பழகணும். அல்லேலூயா. 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பாருங்க. 1 சாமுவேல் 13:12 சவுலை குறித்த வேதம் சொல்லுகிறது. அவனை என்னச்சுன்னா அபிஷேகம் பண்ணப்பட்டு ராஜாவாக வைத்த பண்பாக சாமுவேல் சொன்னா, நீ போய் என்னச்சுன்னா 7 நாள் எருசலேமில் காத்துரு, அதுக்கு அடுத்து நான் என்னச்சுன்னா பலி செலுத்த வருவேன்னு சொன்னான். அவன் வருகிற நாட்களுக்கு முன்பாக அங்கே என்னச்சுன்னா எதிரிகள் வந்துட்டாங்க. எதிரிகள் வந்தவன ஜனங்கள் அதை பார்த்து என்னச்சுன்னா நெருங்கி வரதை பார்த்து அவர்கள் கலங்கி அங்கே சிதற ஆரம்பித்தார்கள். மோசே அந்த சவுல் என்ன செய்தானா, கர்த்தருடைய என்னச்சுன்னா பலி செலுத்தப்படவில்லை என்று அறிந்து அவன் சொல்லுதான் பாருங்க, அவன் துணிந்து போய் அதை செய்தானா, கீழ்காலில் பெலிஸ்தை எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றார். அப்போ அவன் போய் செலுத்தினான். ஆண்டவருக்கு என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், ஆசாரியர்கள் மட்டும் செய்ய வேண்டிய பலி, ஆசாரியர்கள் மட்டும் என்னச்சுன்னா செலுத்த வேண்டிய பலி, ஆசாரிகள் செய்ய வேண்டிய காரியத்தை ஜனங்களுக்கு பயந்து துணிந்து போய் தேவனுக்கு விரோதமாய் கட்டளையை மீறி அவன் செய்தான். நடந்தது என்ன? அடுத்த வசனம் எப்படி சொல்லுகிறது? சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியினமாய் செய்தீர், உம்முடைய தேவனாய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாம போனீர், மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலுடைய ராஜ்யபாரத்தை என்றைக்கு என்ன செய்தா ஸ்திரப்படுத்துவார், ஆனால் நீ தேவனுடைய கட்டளையை மீறி புத்தியினமாய் செய்தீர் என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்கு மயம் உண்டாதாக. நாம் என்ன செய்யணுமோ அதைத்தான் நாம் செய்யணும். ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையும், நான் புதிய ஏற்பாட்டு விசுவாசி, அமைத்தோத்திரம், நான் தான் ஆசாரியன் லேவியன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியத்தை ஒரு நாளும் தேவ பிள்ளைகள் துணிந்து செய்யக்கூடாது. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நமக்கு என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், இந்த பரிசுத்த வேதாகமத்தில் அவன் ஆதியா முதல் வெளிப்படுத்தின வர வைத்திருப்பதெல்லாம் பழைய ஏற்பாட்டுடைய என்னச்சுன்னா வார்த்தைகள் நமக்கு நிழலாட்டமாக வைக்கப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள விசுவாசிகளுக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தை காட்டிலும் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் அதிக என்னச்சுன்னா ஆக்கணி தீர்ப்புகள் இருக்கு என்பதை மறந்து விடக்கூடாது. அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் என்னச்சுன்னா அன்னைக்கு தண்டனை கிடைச்சது. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் அப்படி அல்ல. அவர் என்ன ஒரு நாள் வைத்திருக்கிற அன்றைக்கு அந்த தண்டனைக்கு யாரும் தப்பவே முடியாது. அல்லேலூயா. எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்யணுமோ அதைத்தான் செய்யணும். தேவன் செய்ய வேண்டிய ஒரு குடும்பம் அப்படின்னா கணவன், மனைவி, பிள்ளைகள். கணவன் இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் கணவன் இருக்கணும், மனைவி இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் மனைவி இருக்கணும், பிள்ளைகள் இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் பிள்ளைகள். அதுதான் குடும்பம். அந்த குடும்பத்தில் எப்போ இந்த என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் அந்த 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 செட்டப் மாறுகிறதோ அப்போ அந்த குடும்பத்தில் ஒழுங்கினம் வந்துவிடும். அந்த குடும்பத்தில் என்னச்சுன்னா தவறான காரியங்கள் வந்துவிடும். அங்கே ஒரு சமாதானம் இருக்காது, ஒரு ஆசீர்வாதம் அங்கே இருக்காது. எனவே கணவனுக்குரிய ஸ்தானம் கணவன் ஸ்தானத்தில் பிள்ளைகள் வர முடியாது, மனைவி வர முடியாது. அதே மாதிரி என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் மனைவியுடைய ஸ்தானம் அதில் பிள்ளைகள் மகள் நிற்க முடியாது. அந்தந்த ஸ்தானத்தில் அவர்கள் நின்ற அந்த குடும்பம் நன்றாக இருக்கும். அதே மாதிரி தான் சபை என்று ஒரு ஒழுங்கு இருக்கிறது. ஆண்டவர் ஒழுங்கு ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அதில் நாம் எங்கே இருக்கணுமோ அங்கே இருந்தால் நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. நாம் எதை செய்யணுமோ அதை நாம் செய்தால் நமக்கு நன்மைகள் நிச்சயம் உண்டு. வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்க. 2 சாமுவேல் 6:7 வாசிக்கும் பொழுது ஊசாவை குறித்து வாசிக்கிறோம். கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வருவது நல்லதுதான். அது என்னச்சுன்னா ஒரு திரையின் கீழாக இருக்கிறது. அதை கொண்டு என்னச்சுன்னா அதற்கு ஒரு என்னச்சுன்னா ஆலயத்தை கட்டி வைக்க வேண்டும் என்ப விருப்பம் நல்லதுதான். சவுல் நாட்களில் தேடப்படாத கர்த்தருடைய பெட்டி தாவீது நாட்கள் தேடப்பட்டது நல்லதுதான். ஆனா
அந்த பெட்டி என்ன கொண்டு வர வேண்டிய ஒரு முறையை கர்த்தர் வகுத்து வைத்தார். அதற்கு மாறாய் கொண்டு வரும் பொழுது அந்த கர்த்தருடைய பெட்டி அசை உண்டான பொழுது ஊசா அதை தொட்டான். கர்த்தர் கோபம் ஊசா மேல் மூண்டது. அவன் துணிவின் நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். அவன் அங்கே தேவனுடைய பெட்டி அண்டையில் செத்தான் என்று வேதம் சொல்லுது. அப்ப தாவீது சொல்லுகிறான், இந்த பெட்டியை மறுபடியும் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தவள் சொல்லுகிறான், நாம் தேட வேண்டிய கர்த்தருடைய வேதத்தின்படி கர்த்தருடைய முறையின்படி நாம் கர்த்தருடைய பெட்டியை தேடாமல் போனது நிமித்தம் அவர் நம்மேல் அடிவிழ பண்ணினார் என்கிறார். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் நல்லா கவனிங்க. நமக்குள்ள என்ன ஸ்தோத்திரம், ஒவ்வொரு காரியத்தை செய்யும் பொழுது நம்ம கவனம் ரொம்ப தேவை. நாம் பலப்படும் பொழுது என்ன ஸ்தோத்திரம், ஒரு நாள் தேவனுக்கு விரோதமாய் துணிந்து எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. வசனம் சொல்லுகிறது 2 நாளாகமம் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பாருங்க. 2 நாளாகமம் 26:16. அவன் பலப்பட்ட போது, உசியா ராஜா பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாய கர்த்தருக்கு விரோதமாய் மீறுதல் செய்து தூபபீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்துக்குள் என்ன செய்தான், பிரவேசித்தான். அவனை ஆசாரியர்கள் தடுக்கிறாங்க. ஆசாரியன அசரியாவும் அவனோடு கூட கர்த்தரின் ஆசாரியனா பராக்கிரமசாலி 80 பேரும் அவன் பிறகு உள்பிரவேசித்து அவன் சொல்லுகிறான் பாருங்க, அடுத்த வசனம், ராஜாவை உசியோடு எதிர்த்து நின்று, உசியாவே கர்த்தருக்கு தூபம் காட்டு, உமக்கு அடுத்தது அல்ல, தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரனாய ஆசாரியருக்கே அடுக்கும். பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போ, மீறுதல் செய்து அது தேவனுடைய கர்த்தராலே உமக்கு மேன்மையாக லபிக்காது என்றார்கள். அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. அப்பொழுது உசியா கோபம் கொண்டான். அவன் தூபகலசத்தை தன் கையில் பிடித்து ஆசாரியோட கோபமாய் பேசுகிற போது ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்தில் தூபபீடத்தில் முன் இருக்கிற அவனுடைய நெற்றியில் என்ன வந்துட்டான், குஷ்டம் தோன்றிற்று என்று. தேவன் நம்மை ஒரு ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார். அந்த ஸ்தானத்தில் நின்று ஆண்டவரை மகிமைப்படுத்த பழகணும். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்கணும். ஸ்தோத்திரம். சபை அப்படின்னா அதுக்குள்ள சில நிபந்தனைகள் இருக்கு. ஆண்டவர் ஆராதிக்கிறது நம்ம என்ன ஸ்தோத்திரம். நம்முடைய இன்னைக்கு அது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளா சொன்னா, செப்பல் என்னது நம்ம போட்டிருக்க எவ்வளோக்கு வாங்குறோம், 100 ரூபாய்க்கு வாங்கலாம். நம்முடைய திராணிக்கு தக்கன, திராணிக்கு மிஞ்சி வாங்குதெல்லாம் ஆபத்து. திராணிக்கு தக்கன ஒரு 1000 ரூபாய்க்கு, ஒரு 500 ரூபாய்க்கு, அதிகபட்சமாக எல்லாரும் என்னச்சுன்னா 500 ரூபாய்க்குள்ளே தான் ஒரு செப்பல், மேக்ஸிமம் மெஜாரிட்டி. அதுக்கு மேலே போகிறலாம் ஒரு சிலர் அப்படி போகலாம். ஆனால் அந்த செப்பலை காட்டிலும் ஆலயம் நமக்கு அணைய நேரத்தில் எப்படி ஆயிடுது, நம்ம யோசிக்கணும். ஒரு இந்துக்காரன், ஒரு முகமதியன், அவனுடைய அந்த கர்த்தரை வழிபடுகிற இடத்திற்கு அவன் போகும்பொழுது எப்படி போகிறான். இதில் கிறிஸ்தவர்கள் ஒழுங்கின பண்ணுகிறோம். என்னைக்காவது என்னச்சுன்னா அந்த 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 அது நீ பாரத பிரதமராரு, நீ யாரா இருக்கட்டும், இந்த என்னச்சுன்னா கோயிலுக்குள்ள வரும் பொழுது சட்டை என்ன செய்யணும் சொல்லுங்க. இல்லை, நான் யாருன்னு தெரியுமா, நான் ஜனாதிபதி. அதான் அந்த அம்மா அது காலத்து சொல்லலை, ஒரு முன்னால் இருக்கிற அப்துல் கலாமா யாராக இருக்கட்டும், அது அங்கே அவங்க ஒரு இது வச்சுருக்காங்க வைக்கலையா சொல்லுங்கள், வச்சுருக்காங்க வைக்கலையா? என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க, நீங்கள் எங்கேயோ சொல்லுதீங்க பாஸ்டர் அப்படின்னு. நான் சொல்லிட்டேன், இங்கே நம்ம ஆயத்தமாகிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டேன்ல. கத்த நல்லவன். கொஞ்சம் யோசிக்கணும், கொஞ்சம் சொல்லுங்கள், கொஞ்சம் யோசிக்கணும். அவங்ககிட்ட இருக்கிற பக்தி நம்மகிட்ட இருக்கா? துணிவு தான் இருக்கு. அவன் எவ்வளோ பெரிய என்னச்சுனானோ, அது எந்த இடமா இருக்கட்டும், எவ்வளோ பெரிய லக்ஸரியான காரில் வரான், ஆனால் அதுக்கு முன்னால் இறங்கி நின்றுட்டு செப்பலை களைச்சிட்டு அவன் என்ன செய்யறான், முக்கி போடுதான். நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பாக ஒரு பயபக்தி நமக்கு அவசியம் தேவை. அதில் ஒரு நாளும் துணிவு வரக்கூடாது. ஒரு அலையில் சொல்லுங்களே, இல்லை ஆமாம்.
அப்படி யாராவது எடுத்துகிட்டு போனால் இல்லாதவங்க தான் எடுத்துகிட்டு போவாங்க. பயப்படாதீங்க. இங்கே வந்து யாருக்கும் அப்படி செருப்பு காணாமல் போகல. நம்மளாம் நல்லவங்க. அல்லேலூயா. எவ்வளோ அவசரமாக யார் செருப்பு காணாமல் போயிருக்கிறா? இதுவரையும் காணாமல் போன மாதிரி இல்லை. தோத்துரு. அப்படி போனாலும் நீங்கள் போட்டு போயிட்டு அடுத்த வாரம் வந்து மாற்றிக்கிடுதீங்க. அது வேறு. இந்த வாரம் கொண்டு போயிட்டு என்னச்சுன்னா அடுத்த வாரம் வந்து என்னச்சுன்னா நம்ம செருப்பு இருக்கான்னு பார்த்து நீங்கள் என்னச்சுன்னா அதை மாற்றிட்டு அப்படியே இருந்தீங்க. அதற்கு கொஞ்சம் என்னச்சுன்னா ஆண்டோடைய சபை அதுக்குள்ளே தேவையில்லாத துணிகரம் வரக்கூடாது. அல்லையில சொல்லுங்க. அல்லையில ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். நல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. நமக்கு வேண்டிய தைரியம் எதில் இருக்கணும்? எதில் நமக்கு துணிவு இருக்கணும்? எதில் நமக்கு துணிச்சல் இருக்கணும்? எதில் நமக்கு வீரம் இருக்கணும்? எதில் நமக்கு தீரம் இருக்கணும்? எதில் நமக்கு திட நம்பிக்கை இருக்கணும்? எதில் நமக்கு என்னச்சுன்னா அமிஸ்தோத்திரம் அஞ்சா நெஞ்ச நமக்கு எதில் வரணும்? வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அமிஸ்தோத்திரம் சுவிசேஷம் அறிவிப்பதில் நமக்கு துணிச்சல் இருக்கணும், துணிவு இருக்கணும், வீரம் இருக்கணும், திடன் இருக்கணும், அஞ்சாமை இருக்கணும். அல்லேலூயா. சுவிசேஷம் சொல்லுதில்லை. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பவுலும் பேதுருவும் யோவானையும் குறித்து வாசிக்கிறோம். பேதுரும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர் என்றும் அறிந்து கொண்டார்கள். அவர்கள் பேசுகிற தைரியம் என்ன பேசினாங்க? அந்த 18ஆம் வசனத்தில் பாருங்க. 18ஆம் வசனத்தில் பாருங்க என்ன பேசினாங்களாம். அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவு பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். ஆனால் அவர்கள் என்ன சொன்னாங்களாம்? அடுத்த வசனம் பாருங்க. அடுத்தது பேதுருவும் யோவான் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கலாம் உங்களுக்கு செவி கொடுக்கிற தேவனுக்கு நியாயமா இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள் என்று சொல்லிட்டு 20ஆம் வசனம் சொல்லுது. அமிஸ்தோத்திரம் 20ஆம் வசனம் பாருங்க. நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்க கூடாது என்றார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, சுவிசேஷம் அறிவிப்பது கடினமான சூழ்நிலை. சுவிசேஷம் அறிவிக்க முடியாத என்னச்சுன்னா ஒரு நெருக்கடியான இடத்துல நாம் நிற்கலாம். அமிஸ்தோத்திரம். ஆனால் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், நாம் சொல்ல வேண்டிய சுவிசேஷத்தை எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும், எவ்வளவு போராட்டம் இருந்தாலும், எவ்வளவு என்னச்சுன்னா நெருக்கம் இருந்தாலும் சொல்ல வேண்டிய சுவிசேஷம் இயேசுவின் நாமத்தை சொல்லாமல் இருக்கவே கூடாது. அதை சொல்லுவதற்கு நமக்கு ஒரு துணிச்சல், நமக்கு ஒரு தைரியம், நமக்கு ஒரு தீரம், நமக்கு ஒரு திடன், நமக்கு ஒரு அஞ்சாமை நமக்கு அவசியம் தேவை. அல்லேலூயா. எந்த இடத்திலையும் சொல்லுவதற்கு என்னச்சுன்னா வாய்ப்பை தேடிக்கொள்ளுங்க. அது என்ன சொல்லுவதற்கு என்ன இப்படிதான் சொல்லணும் அப்படின்னு இல்லை, எப்படியாவது சொல்லலாம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எப்படியாவது அந்த வசனத்தை நம்ம என்ன சொல்லலாம். அதை சொல்லுவதற்கு ஒரு தைரியம் ஒரு தேவ பிள்ளைக்கு வரணும். அதனாலதான் என்ன அதற்காக ஜெபம் பண்ணாங்க. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல பாருங்க. 31ஆம் வசனம் அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமா சொன்னாங்க. 33 பாருங்க. 33 கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தா அவர்கள் எல்லாரும் மேலும் பூரண கிருபை உண்டாயிற்று. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்ம கூட இருக்கணுமா? அவருடைய கிருபை நம்ம கூட இருக்கணுமா? தைரியமா எந்த கடினமான சூழ்நிலையிலையும் இயேசுவை பற்றி சுவிசேஷத்தை சொல்ல வேண்டியது, நற்செய்தியை சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. அல்லேலூயா. நல்ல சத்தம். அல்லேலூயா. 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், 18ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் பாருங்க. 13:3 இக்கோனியாவில் பவுலும் பர்னபாவும் தைரியமாய் போதித்தார்கள். 18:26 அப்போலோ ஜபாலயத்தில் தைரியமாய் கர்த்தருடைய காரியத்தை குறித்து பேசினான் என்று சொல்லி வாசிக்கிறோம். 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலையும் 28ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா பவுல் ஜபாலயத்தில் தைரியமாய் தேவ ராஜ்யத்தை குறித்து அவைகளுக்கு அடுத்த காரியத்தை போதித்தான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 19-20 எபேசியர் 6:19-20 அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிற வார்த்தை என்ன? சுவிசேஷத்தில் சங்கிலினால் கட்டப்பட்டிருக்கிற சானாதிபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டிய தைரியமாய் பேசத்தக்கதாக எனக்காக நீங்க விண்ணப்பம் பண்ணுங்கன்னு சொல்லுகிறார். நான் தைரியமாய் வாயத்திறந்து நற்செய்தியை சொல்லுவதற்கு எனக்காக நீங்கள் விண்ணப்பம் பண்ணுங்கள்னு சொல்ல. அதனால தான் 1 தெசலோனிக்கர் 2:2 வாசிக்கிறோம். 1 தெசலோனிக்கர் 2:2 உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி முன்னே பிலிப்புப்பட்டு நாங்கள் பாடுபட்டு நிந்தை அடைந்திருந்தோம்,
வெகு போராட்டத்தோடு தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி நம்முடைய தேவனுக்குள் நாங்கள் என்ன கொண்டிருக்கிறோம்? தைரியம் கொண்டிருக்கிறோம். கைவைத்தலையில சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப எந்த சூழ்நிலையிலும் சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு தைரியம் நமக்கு வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இரண்டாவது நமக்கு எதுல தைரியம்? ஸ்தோத்திரம், ஜெபிப்பதில் நமக்கு தைரியம் இருக்கணும். எதுல இருக்கணும்? போராட்டையா, பிரச்சனையா, நெருக்கையா, எங்க வீட்டில் ஜெபம் பண்ணவே முடியலையா, நாங்க என்னச்சுன்னா எனக்கு ஜெபம் பண்ண நேரமே இல்லையா, சொல்லவே கூடாது. ஜெபம் எந்த சூழ்நிலையும் ஜெபிப்பதற்கு என்னச்சுன்னா பழகணும். கடினமான சூழ்நிலையும் தைரியமா ஜெபிக்க பழகணும். நம்ம ஜெபத்தை எதுவுமே தடை பண்ணக்கூடாது. ஸ்தோத்திரம். தானியேல் 3:10 பாருங்க. தானியேல் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அங்கே தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்தபோது. எந்த பத்திரத்துக்கு? நீங்க வாசித்தீங்கன்னா 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தானியேல் கிட்ட குற்றத்தை கண்டுபிடிக்கணும்னா அவன் தேவனுடைய காரியத்தை தவிர வேற எதுலையும் அவன் குற்றத்தை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு நினைச்சாங்க. அதனால 6ஆம் வசனத்தில் பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் கூடி 30 நாள் அளவு என்னச்சுன்னா ராஜாவை தவிர வேற எந்த தேவனையும் மனுஷனையும் வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை பிறப்பிச்சு ராஜாட்ட வந்து சொல்லுதாங்க. ராஜா உடனே அதை கேட்டு சந்தோஷப்பட்டு முத்திரையினால என்னச்சுன்னா டக்குன்னு ஒரு குத்தி அனுப்பிட்டான். அந்த பத்திரம் என்னச்சு கையெழுத்தாரு. 7ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவங்க வந்து என்னச்சு ராஜாவை தவிர வேற யாரையும் என்னச்சுன்னா அப்படி வணங்குனா சிங்க கெவில கொண்டு என்ன செய்யணும்? போடப்படணும். ஆனா தானியேல் என்ன செஞ்சான்? அந்த பத்திரத்திற்கு கையெழுத்திடப்பட்டதுன்னு அறிந்தோம். ஐயா, நான் ஜெபம் பண்ணுனா என்னை கொண்டு போய் சிங்க கெவில போடுவாங்க. அந்த சிங்கம் எப்படிப்பட்ட சிங்கம்? நம்ம சிங்கத்தை பார்த்தாலே பயம். ஆனா அந்த சிங்கம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? பாதி சாப்பிட்டு பாதி சாப்பிடாம இருக்கும். அது வந்து என்னச்சுன்னா இப்போ போட்டா எலும்பெல்லாம் ஒன்றும் இல்லாமல் நொறிக்கிறோம். அந்த அளவுக்கு என்னச்சுன்னா வெறி பிடிச்சு போய் இருக்கும். அதனால தான் தானியேலுக்கு பின்னால போடப்பட்டவங்க மேலேருந்து வரும்பொழுதே என்னச்சுன்னா அதை அடிச்சு என்னச்சுன்னா எல்லா எலும்புகளை நொறுக்கிட்டுன்னு வாசிக்கிறோம். அந்த அளவு என்னச்சுன்னா வீரியம் கொண்டு இருந்தது. அந்த சிங்கம் வெறி கொண்டு போய் இருந்தது. அந்த சிங்கத்தினுடைய கெவியில கொண்டு போடப்படுவாங்க. 1-2 அவ்வளவு பெரிய கொடூரமான சூழ்நிலை. அவனுக்கு தெரியும், நான் ஜெபம் பண்ணா கண்டிப்பா என்னச்சுன்னா எனக்கு கொண்டு போய் அங்கே போடுவாங்கன்னு. ஆனா அவன் என்ன செஞ்சானா, தானியேலோ வென்றால் அது கையெழுத்து வைக்கப்பட்டது அறிந்தும் தன் வீட்டுக்குள்ள போய் எதுக்குள்ள போனா? தன் மேல அறையில எருசலேமுக்கு நேராய் பலகணிகள் திறந்திருக்க. அதாவது என்ன செஞ்சா தன் மேல் மாடியில் போனானா கதவெல்லாம் என்ன செஞ்சானா திறந்து, அதுக்கடுத்து அங்கே தான் முன்பு செய்து, நம்மளாம் சாட்சி கொடுக்கல என்ன சொல்லுவோம் தெரியுமா? நான்லாம் முன்னால் பார்த்தீங்கன்னா அப்படி ஜெபம் பண்ணேன், இப்போ அப்படி தூங்குறேன். இந்த கதையெல்லாம் சொல்லக்கூடாது. இப்போ என்ன, இப்போ எப்படி இருக்கிறீங்க ஜெபத்தில்? இப்போ எப்படி இருக்கிறோம்? நாங்களும் அன்னைக்கு எப்படி ஊழியம் செஞ்சு தெரியுமா? இப்போ என்ன பண்ணுதீங்க? நாங்களும் அன்னைக்கு எவ்வளோ ஆத்மாக்கள் கொண்டு இப்போ இருக்கிற ஆத்மா விரட்டிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். அவன் முன்பு செய்து வந்த படியே. அடுத்து தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி, ஒரு அலையில சொல்லுங்களேன் பார்க்கலாம். அவனுக்கு கொண்டு போட்டாங்களா போடலையா? போட்டாங்க. என்ன ஆண்டவரே, நான் உமக்காக வைராக்கியம் வரேன், என்னை கொண்டு அப்படி போட்டீங்களா ஆண்டவரே? கேட்கல. அவன் போட்ட உடனே அவன் சந்தோஷமா ஏற்றுக்கிட்டான். அவனுக்கு தெரியும் அவர் சித்தல்லாமல் இந்த முடியல ஒன்று கூட விழாது. இல்லைல்ல சொல்லுங்க. போய் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா எல்லா சிங்கமும் அப்படியே என்னச்சுன்னா அப்படியே பார்த்துட்டே இருக்கு. இவன் கீழே போட்டு இவன் மேலே ஒன்றுமே இல்லை, அந்த சிங்கமே தாங்கி பிடிச்சிக்கிட்டு மேலேருந்து போட்டவன சிங்கம் என்ன செஞ்சுட்டு தாங்கி பிடிச்சிட்டு அவனுக்கு சேதமே வரல. ஏன்னா வசனம் அப்படி தான், ஒன்று சேதமும் அவனுக்கு வரலையா. அவன் ஒன்று தாங்கி பிடிச்சிட்டான். அவன் பார்த்தா அப்படி அந்த இந்த மேலேருந்து என்னச்சுன்னா அந்த சர்க்கஸ்காரன் கீழே விழுந்தானே அந்த மெத்தையில் வந்து டம்முன்னு தூங்குவான் பாருங்க, அதே மாதிரி இவனுக்கு தூக்கி விட்ட மாதிரி இருக்குது. என்னடா பார்த்தா என்னச்சுன்னா நம்ம கடிக்கன்னு நினச்சேன், உடச்சுன்னு நினச்சா அதை பார்த்தா எல்லாத்தையும் நம்மளை பார்த்து நினச்சி இவ்வளவு பரிவாக தடவி கொடுக்கு. சந்தோஷமாக இருந்தான். இப்போ ராஜா வந்து கேட்குறான் தானியேலை பார்த்து, 23ஆம் வசனம் பாருங்கள். ராஜா தண்ணியில் மிகவும் சந்தோஷம் தானியேலை கெவிலிருந்து தூக்கி விட சொன்னான். அப்படியே தானியேல் கெவிலிருந்து தூக்கி விடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசமாக இருந்தபடியினால்
ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அவன் கேட்கும்போது சொல்லுகிறான், கர்த்தர் தம்முடைய தூதனை விட்டு அதை காட்டினார். ஒரு அலையில சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நினைச்சன ஸ்தோத்திரம். உங்க ஜெபத்தை மறந்துடக்கூடாது. என் வீட்டில் கஷ்டம், எனக்கு வேலை ரொம்ப பிஸி, எனக்கு இப்போ பிள்ளைய கவனிக்கணும், எனக்கு அதனால என்னச்சுன்னா எனக்கு ஜெபிக்க முடியாது, எனக்கு ஆராதிக்க முடியாது, எனக்கு அது செய்ய முடியாது சொல்லாதீங்க. ஸ்தோத்திரம். ஜபத்தில் ஆராதனை ஒரு நாள் என்னச்சுன்னா எத்தனை என்னச்சுன்னா நமக்கு நெருக்கடி வந்தாலும் கர்த்தர் ஆராதிப்பிலும் ஜெபித்தையும் விடவே கூடாது. அல்லேலூயா. ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஜபத்தில் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும், அதை விடவே கூடாது. இன்னைக்கு நம்ம அநேக நேரத்தில் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், பிள்ளைகள் வந்துட்டா என்னச்சுன்னா நமக்கு என்னச்சுன்னா என் குழந்தைய கவனிக்கணும், என் பிள்ளைய கவனிக்கணும், என் புருஷனை கவனிக்கணும். முதல்ல உங்களை கவனிங்க. நீங்க இருந்தா தானே கவனிக்க முடியும். ஆண்டவரை கவனிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு வரமாட்டுக்க. ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபமானதை மறக்க கூடாது. அல்லையில சொல்லுங்க. எவ்வளவு வேலை பழு வந்தாலும் என்ன செய்யணும்? ஆண்டோடைய சமூகத்தில் என்ன செய்யணும்? இருந்து ஜபிக்க பழகணும். தேவைகள் மத்தியில், நெருக்கத்தின் மத்தியில் என்ன எனக்கு நடந்தது அப்படின்னு கேட்காதீங்க, ஜெபம் பண்ணி பாருங்க, அற்புதம் நடக்கும். அல்லையில சொல்லுங்க. அல்லையில ஆராதித்தாங்க. அதே மாதிரி ஆராதனை, அதுக்கு கடினமான நேரத்தில் கர்த்தர் ஆராதிப்பல தைரியம் இருந்தது. 3ஆம் அதிகாரம் அதிலே என்ன தானியேல் 3:16-17 பாருங்க. அவன் சொல்லுகிறான், சாத்ராக் மேசக் 1வது சாத்ராக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. அடுத்த வசனம் பாருங்க. அடுத்த வசனம், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சுளைக்க ராஜாவை உம்முடைய கைக்கு நீங்களாக்கி எங்களை விடுவிப்பார். அடுத்த வசனம் பாருங்க. அவர் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீ நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது உம் ராஜாவாய் உமக்கு. ஆமா, நீ என் வீட்டுக்கு வந்தாலும் சரி, வராம போனாலும் சரி, என் கல்யாணத்துக்கு வந்தாலும் சரி, வராம போனாலும் சரி, அவன் வரலன்னா நினைச்ச கல்யாணம் நடக்காதா? அவன் வரலன்னா நினைச்சா நமக்கு என்ன வீடு கட்ட முடியாதா? வீடு நினைச்சா பிரதிஷ்டை பண்ண முடியாதா? அவன் வரலன்னா காரியம் நடக்கும். அவன் வராமல் இருந்தால் தான் நல்லது. சில வந்தாலே நமக்கு நாசம். அத்தலியா செத்தா தேசம் அமைதலாயிட்டு, அதை பற்றி ஒரு பிரசங்கம் பண்ண நினச்சிருக்கேன். உசியா செத்தான், தேவன் உயரம் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் இவன் சாவதுக்கு அவர் என்ன உயர்த்தப்படுறதுக்கு என்ன நடக்குன்னு தெரியல. சில ஆட்கள் செத்தா தான் நல்லது. சில குடும்பத்தில் சில ஆள் ஓஞ்சு போகணும், அப்போ தான் சில குடும்பம் விளங்கும். அதனால் நீங்கள் ஏமலை சுனி வச்சிடாதீங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நம்ம யாரையும் பிடிச்சது நினைச்சா இது பண்ண, நம்மளை கர்த்தர் அவர் தான் நம்மளை ஆசீர்வதிப்பார். அவரில் அதனாலே நான் தைரியம் கொண்டு, நம்ம எந்த தைரியத்தில் நிற்கிறோம்? என் பலத்தில் இல்லை, அவருடைய தைரியத்தில் நிற்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த தைரியம் நமக்கு வேணும். ஆராதிப்பில் அந்த தைரியம் இருக்கணும். சொல்ல, நான் நீ நிறுத்தின பொருட்கள் என்ன செய்ய மாட்டேன், வணங்க மாட்டேன். அவன் சொல்லுகிறான், இது ராஜாவை தவிர வேற யாரையும் நீ என்ன செய்யக்கூடாது. நான் அந்த நெத்தின சமபலியில் வச்சு என்னச்சுன்னா அதை மட்டும்தான் வணங்கணும், பணிந்து கொள்ளணும். 3 பேர் தலை மட்டும் நிமிர்ந்த நிற்கி எல்லாரும் விழுந்துட்டான். அடுத்து என்னச்சுன்னா ராஜா சொல்லுதான், அவனுக்கு வந்து செய்தி வந்தோடனே இன்னொரு தடவை எல்லா கீத வாத்தியங்களாம் முழங்குறோம், ஒரு விழுந்துரு, விழுந்தாத்தான் நீ என்னச்சு இருக்க முடியும் தேசத்தில். இங்கே இருந்தானே. அதை ஒரு அம்மா என்னச்சுன்னா தன்னுடைய பிள்ளையை பார்க்கறதுக்கு என்னச்சுன்னா அமெரிக்கா போச்சான். நியூசிலாந்துலேருந்து அமெரிக்கா போனாங்க. கப்பலில் போகும்பொழுது என்னச்சுன்னா கப்பல் பயங்கர கொந்தளிப்பு வந்துட்டான். என்ன வந்துட்டு? கொந்தளிப்பு வந்துட்டு. அப்போ எல்லாரும் என்னச்சுன்னா கப்பல் உடஞ்சிட்டு, அதுலேருந்து என்னச்சுன்னா எல்லாரும் அந்த தப்பித்து கொள்வதற்கு மாலுமி சொல்ல, எல்லாம் நீங்கள் என்னச்சுன்னா தப்பித்து கொள்ளுங்க, ஏதாவது என்னச்சுன்னா பிடிச்சி தப்பிதுங்க. கப்பல் உடஞ்சிட்டு தண்ணி உள்ளே வந்துட்டு. உடனே ஒரு அம்மா மட்டும் உட்காந்து கை தட்டி பாட்டு பாடிக்கிட்டே இருந்துதான். அந்த அம்மாவை பார்த்து உடனே என்னச்சுன்னா இவன் கேட்டானே, என்ன எல்லாரும் உயிர் தப்பிச்சா போதுன்னு சொல்லி நீங்கள் பாடிக்கிட்டு இருக்கே அப்படின்னு. அப்போ அவனை சொல்லலாம், நான் இப்போ வந்து எனக்கு நியூஸில் வந்து அமெரிக்கா போகிறேன். அமெரிக்காவில் என்னுடைய இளைய மகா இருக்கிறா. கொஞ்ச நாளைக்கு முன்னால் என் மூத்த மகா செத்து போயிட்டா. நான் அங்கே போனால் என் பிள்ளைய பார்க்க தான் போகிறேன். இங்கே போனால் என் இளைய பிள்ளைய பார்ப்பேன். அங்கே போனால் நம்ம சொல்லுதெல்லாம் நல்லாத்தான் இருக்கு. அல்லேலூயா. இந்த கப்பல் என்னச்சுன்னா எப்படி போய் என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னா அங்கே என்னச்சுன்னா என் பிள்ளை எங்கே இருக்கிற, ஒரு பிள்ளை அங்கே இருக்கிறா, ஒரு பிள்ளை இங்கே இருக்கிறா. இங்கே போனால் உயிரோடு போனால் இந்த பிள்ளையை பார்ப்பேன்,
செத்து போனால் அந்த பிள்ளையை போய் அங்கே பரலோகத்தில் பார்ப்பேன். அல்லேலூயா. அதுதான் ஆராதனை. அதுதான் ஆராதனை. ஆராதனைக்கு நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பண்ணுகிறோம், அதுக்கு எவ்வளோ கவனம் செலுத்துகிறோம். அவன் சொல்லுகிறான், நீ நிறுத்தின புருஷனை வணங்க மாட்டேன், அது எனக்கு கொன்று போட்டாலும் பரவாயில்லைங்க. அல்லேலூயா. விடுவிக்கிற தாராரா தரலையோ, கொடுக்கார கொடுக்கலையோ, நடக்கலை, அதை பற்றி வருத்தமே பட மாட்டேன்னு சொன்னான். நல்லா கவனிங்க. அவனை வேதம் சொல்லுது 26ஆம் வசனத்தில் பாருங்க. 26ஆம் வசனத்தில் அக்கினியின் நடுவில் இருந்து என்ன நேபுகாத் தெரிகிற அக்கினி சூளையின் வாசலண்டைக்கு வந்து உன்னதமான தேவனுடைய தாசன சாத்ராக் மேசை ஆபித்தர் என்பவர்களே நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது சாத்ராக் மேசை ஆபித்தர் என்பவர்கள் அக்கினியின் நடுவிலிருந்து வெளியே என்ன செய்தார்கள்? வந்தார்கள். அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க 27 பாருங்க. தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷனுடைய சரீரம் அக்கினி பலன் செய்யாமலும் அவருடைய தலையின் மயிர் கருகாமலும் அவருடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினி மனம் அவரிடத்தில் வீசாமலும் இருந்ததை என்ன செய்தார்கள்? ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன். அலையில சொல்லுங்க, எப்பொழுதும் அவரை துதித்து கொண்டே இருக்க. அல்லேலூயா. கர்த்தரை தாவீது சொல்லுகிற கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திர துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஆனால் எந்த சொல்லும் கர்த்தரை துதிக்க ஆராதிக்க அது ஒரு நாளும் தடை இருக்கக்கூடாது. தடைகள் மத்தியிலும் கர்த்தரை ஆராதிக்கப்படுங்கள். கடைசியாக கர்த்தருடைய காரியத்தில் நமக்கு நினைச்சின தைரியம் இருக்கணும். ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். ஒரு சம்பவம்னு நினச்சின ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். அப்போஸ்தலர் 15:25 பாருங்கள். அப்போஸ்தலர் 15:25 பாருங்கள். அப்போஸ்தலர் 15:20 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக தங்கள் பிராணனையும் ஒப்பு கொடுக்க துணிந்தவர்களும் எங்களுக்கு பிரியமானமாக இருக்கிற பர்னபா பவுல் என்பவர்களோடு கூட என்று வாசிக்கிறோம். கர்த்தருக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக தங்கள் பிராணனையும் ஒப்பு கொடுக்க துணிந்தவர்கள் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். பர்னபா பவுல் எந்த காரியத்திற்காக அழைக்கப்பட்டனோ அந்த காரியத்தில் தீவிரமாய் செயல்பட்டார். அதை குறித்து அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தில் பாருங்க. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, இப்பொழுது நான் ஆவியிலே கட்டுண்ட நான் எருசலேமுக்கு போகிறேன், அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறிவேன். என்னென்ன காரியம் நடக்குன்னு தெரியும். அடுத்த வசனம் பாருங்க. அடுத்த வசனம், கட்டுகளும் உபத்திரங்களும் எனக்கு வைத்திருக்கிற என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவித்திருக்கிற மாத்திரம் அறிந்திருக்கிறேன். அடுத்த வசனம், ஆகிலும் அவைகளை ஒன்றை குறித்து நான் என்ன செய்ய மாட்டேன், கவலைப்பட மாட்டேன். என் நோக்கம் என்ன, எனக்கு விருப்பம் என்ன, நான் எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டேன், எதற்காக வேறு பிரிக்கப்பட்டேன், எதற்காக அவர் இரத்தத்தினால் மீட்கப்பட்டேன். ஸ்தோத்திரம். என் பிராணனையின் அருமை என்ன, என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தையும் நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்க, நல்ல சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் நமக்கு தந்த என்னச்சுன்னா ஆண்டவர் தந்த ஊழியம், தேவன் நமக்கு தந்த பொறுப்புகள். ஸ்தோத்திரம். இந்த பொறுப்புகளை நாம் எவ்வளவு கவனத்தோடு நம்ம செய்து முடிக்கிறோம், எவ்வளவு அதற்கு என்னச்சுன்னா கர்த்தருடைய காரியத்தில் நம்முடைய கவனங்கள் எவ்வளவு போகிறது. ஐயா எனக்கு இருந்தா நான் செய்யல, தேவன் நமக்கு தந்ததை நிறைவேற்றி முடிக்கிறோம். அல்லேலூயா. நீங்க அதை பார்த்தீங்கன்னா இன்னொரு வசனத்தை பாருங்க. 21 அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. 21:10 வாசித்து, நாங்கள் அநேக நாள் அங்கே தங்கியிருக்கையில் அகபு என்னும் பேர் கொண்ட ஒரு தீர்க்கதரிசி யூதேயாவிலிருந்து வந்து கச்சை எடுத்து அவன் கட்டிட்டு சொன்னான், கையிலையும் காலையும் கட்டிட்டு, இந்த கச்சையை உடையவன என்னச்சுன்னா எருசலேமில் இப்படி கட்டப்படுவான், அநேக உபத்திரங்கள் படுவான் என்று சொன்னாங்க. உடனே பவுல் வெளியிருந்து வாரான். வந்த உடனே என்னச்சுன்னா எருசலேமுக்கு போவதற்காக எத்தனிக்கும் பொழுது எல்லாரும் அவன் கழுத்தை கட்டிட்டு அழுகிறாங்க, போகாத அப்படின்னு சொல்லுதாங்க. அந்த வசனத்தை பாருங்க. அதை போகாதுன்னு சொல்லி என்னச்சுன்னா அவனை வருத்தப்படுத்தாங்க. அவ்விடத்தை அவன் என்னச்சுன்னா எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று அவ்விடத்தை வேண்டிக் கொண்டார்கள். ஆனால் அவன் என்ன சொல்லுதான், அடுத்த வசனம் பாருங்க. அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள், எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரம் அல்ல மரிப்பதற்கும் ஆயத்தமாக இருக்கிறேன். ஒரு அலையில சொல்லுங்களேன், நல்ல சத்தமாக சொல்லுங்களேன். தாவீது சொன்னான்ல, நான் வந்ததற்கு ஒரு முகாந்தரம் என்று. அலையில சொல்லுங்க, அல்லேலூயா. நான் வந்ததற்கு முகாந்தரம் என்ன, ஏன், எதற்காக, என் தகப்பன் என்னுடைய சகோதரனை பார்த்துட்டு வா என்று எதற்காக அனுப்பிவிட்டார்.
அமைத்தோத்திர தக பிள்ளைகளை பார்த்து அவர்களுக்கு ஏதோ ஒன்றை கொடுத்து விட்டு போவதற்காக மட்டுமல்ல, நான் வந்திருக்கிற முகாந்தரம் விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என் ஆண்டவரை தூசிப்பதற்கு அவனுக்கு ஒரு சரிக்கட்டளை உண்டாக்கி ஜனங்களை விடுவிப்பதற்கு தான் கர்த்தர் என்னை அனுப்பினார் என்பதை தாவீது அறிந்து ஸ்தோத்திரம் அந்த கோலியாத்துக்கு முன்பாக போக துணிவுள்ளவனாய் தைரியம் உள்ளவனாய் செயல்பட ஆரம்பித்தான். அல்லேலூயா. ஐயா, யாருக்கோ வந்த வேணும்னு சொல்லலைங்க, யாரோ பார்த்துக்கிடுவாங்கன்னு சொல்ல, அது என் மேல விழுந்த கடமை. அல்லேலூயா. அதை மீட்டெடுப்பதற்கும் அதை நான் என்ன செய்து முடிப்பதற்கும் என் மேல கர்த்தர் அந்த பொறுப்பை வச்சிருக்கிறா. அந்த பொறுப்பை நான் செய்து முடிக்க மட்டும் எனக்கு எது வந்தாலும், என்ன நஷ்டம் வந்தாலும், எத்தனை கஷ்டம் வந்தாலும், எத்தனை துன்பம் வந்தாலும், எத்தனை வருத்தம் வந்தாலும், எத்தனை பலவீனம் வந்தாலும், நான் கர்த்தர் எனக்கு சொன்ன காரியத்தை செய்து முடிக்காம முன் வச்ச காலை நாங்க பின் வைக்கவே மாட்டோம் என்கிற தைரியம் தேவ பிள்ளைக்கு வரணும். அல்லேலூயா. அதுல ஒரு அஞ்சா நெஞ்சனா மாறணும். நம்ம வாழ்க்கையில கர்த்தர் எதற்காக ராஜாவே சொல்லுகிறான், முடியாதுப்பா, முடியாது, நீ அதுல என்ன செய்ய, நீ போகாத, முடியாது. அவன் சின்ன வயசு யுத்தத்தில் அவன் சொன்ன, இல்ல நான் கரடியை பார்த்தவன், நான் சிங்கத்தை பார்த்தவன், அதையெல்லாம் ஒரு நாள் வரும் பொழுது அவைகளுடைய வாய்களுக்கு என்னுடைய ஆடுகளை தப்புவித்தேன். அதே போல இந்த பெலிஸ்தியனும் விருத்தஸ்தானம் இல்லாத பெலிஸ்தியனும் அவைகள் ஒன்றை போல இருப்பான். அல்லேலூயா. கர்த்தர் அவனை என் கையில கொடுப்பார். அல்லேலூயா. அவன் செய்து முடித்தான். அவன் பட்டயம் இல்லாதவன் தான், ஆனால் என்னச்சுனா அதே அவன் பட்டயத்தை வைத்த அவனை என்னச்சுனா விழத்தல்ல கர்த்தர் கிருபை கொடுத்தார். நெகேமியா 6ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தில் பாருங்க, அவனுக்கு விரோதமா எல்லாரும் எழுப்பி வந்தாங்க, வந்து பயமுறுத்தினாங்க, பொல்லாப்பு செய்ய நினைச்சாங்க. ஸ்தோத்திர தவறான நினைச்சின சட்டம் அவனுக்கு ஏற்றப்பட்டு கையெழுத்து இல்லாமல் முத்திரை இல்லாமல் நினைச்சின வந்தது. அவன் நினைச்சின ஒருத்தன் சொல்லுகிறான், வா நம்ம போய் நினைச்சன இப்படிலாம் இருக்கு, நம்ம போய் ஆலயத்துக்குள்ள ஒளிஞ்சுக்கிடுவோம் அப்படின்னு சொன்னான். அவன் சொல்லுகிறான், என்னை போல ஒருவன் ஓடுவானோ பாருங்க, அதுக்கு பாருங்க, அதற்கு என்னை போன்ற மனிதன் ஓடி போவானோ, என்னை போன்றவன் உயிர் பிழைக்கும்படி தேவாலயத்தில் போய் பதுங்குவானோ, நான் போவதில்லை என்று தைரியமா சொன்னான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களையும் என்னையும் குறித்து கர்த்தர் நம்ம வேறு விரித்த நோக்கம் ஒன்று வைத்திருக்கிறார். அந்த நோக்கம் தேவ காரியத்தை நிறைவேற்றி முடிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அதற்கு தான் கர்த்தர் நம்மளை அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறார். எல்லாம் அப்படி கரங்களை உயர்த்தி எல்லாம் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம், எல்லாம் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். எனக்கு அந்த தைரியம் வரணும் ஆண்டவரே சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அந்த தைரியம் எனக்குள்ள வரணும் ஆண்டவரே, அந்த தைரியம் எனக்குள்ள வரணும் ஆண்டவரே சொல்லுங்க. எல்லாரும் நல்ல வாயை திறந்து கர்த்தர் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லுங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லுங்க, ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லுங்க. அந்த தைரியம் நமக்குள்ள வருவதற்கு அல்லேலூயா. தேவையில்லாத தைரியம் நம்ம விட்டு மாறட்டும், தேவையான தைரியம் நமக்குள்ள வரட்டும். அல்லேலூயா. ஆமென். சுவிசேஷம் சொல்லுவதில் தைரியம் இடுக்கமானதான், சுவிசேஷம் சொல்ல முடியாது, அடைக்கப்பட்ட வாசல் தான். அவை பல எதிர்ப்புகள் தான், பல போராட்டங்கள் தான், அதனால பல ஆபத்துகள் நமக்கு வரலாம். ஆனாலும் சுவிசேஷம் சொல்லுவதை விடக்கூடாது, விடக்கூடாது, விடக்கூடாது. தைரியம் வேணும், தைரியம் வேணும். அதற்கான தைரியத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எல்லாருக்கும் தருவாராக, தருவாராக. அவன் ஜபம் பண்ணுவதில் பல தடைகள் தான், ஆனால் அதில் விடக்கூடாது, அதை விடக்கூடாது. கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அவன் ஆராதிப்பதில் பல தடைகள் வரும், ஆராதிப்பதை விடக்கூடாது. கர்த்தரை ஆராதித்துக் கொண்டே இருக்கணும். கர்த்தருடைய காரியத்தில் ஆண்டவர் நமக்கு தந்த பொறுப்பு, ஆண்டவர் நமக்கு தந்த பொறுப்பு, அந்த பொறுப்பை நிறைவேற்றணும், அந்த காரியத்தை செய்து முடிக்கணும். தைரியம் வேணும் அதுக்கு. எங்களுக்கு அது தாங்க ஆண்டவரே, தாங்க ஆண்டவரே. கோழைத்தனத்தை மாற்றுங்க ஆண்டவரே. சுயநலவாதிகளா இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே எங்க வாழ்க்கையில சுயநலவாதிகளா இருக்கக்கூடாது ஆண்டவரே. எங்களுக்குள்ள நல்ல தைரியம் வரட்டும் ஆண்டவரே, தைரியம் வரட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு கர்த்தருடைய காரியத்தை செய்வதற்கு, செய்து முடிப்பதற்கு தைரியம் வரட்டும் ஆண்டவரே. அதனாலே நான் தைரியம் கொண்டு, அதனாலே நான் தைரியம் கொண்டு, கர்த்தர் என்னோடு இருக்கிறாரே, என்னை விட்டு விலக மாட்டாரே, என்னை கைவிட மாட்டாரே. உபத்திரம் வரட்டும், வேதனை வரட்டும், பொல்லாப்பு வரட்டும், தீமை வரட்டும், எதிர்ப்புகள் வரட்டும், சஞ்சலம் வரட்டும், தடைகள் வரட்டும், ஆனாலும் தைரியம் கொண்டு அல்லேலூயா
கர்த்தர் இருக்கிறாங்க தைரியத்தோடு முன்னிட்டு போக கர்த்தர் கிருபையை தருவாராக. அந்த தைரியத்தின் வல்லமை திடன் அலையிலும் நமக்குள்ளே வருவதாக. ஆமென். அந்த பயத்தின் ஆவிகள் மாறுவதாக, அந்த கலக்கத்தின் ஆவிகள் மாறுவதாக. அந்த தேவ பலத்தினாலே தேவன் நம்மை தைரியப்படுத்துவாராக. நல்ல வாயை திறந்து கரங்களை தட்டி எல்லாரும் விசுவாசத்தோடு அதை பெற்றுக்கொண்டு 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 அந்த தைரியத்தை வரவழைத்து ரக்காபா நாசகா தானாரா உரியம் தானாரா தியாந்தானா ரிக்காபாலாரா தியாந்தாலாரா பாபா பாபா. உமக்கு மகிமை மகிமை ஆண்டவரே. எங்களை அப்படியே நடத்தும். எல்லா தீமைகள், பொல்லாப்பு, நாசமோசங்கள், கட்டுகள், கண்ணிகள், மரணங்கள், ஆபத்துகள், விபத்துகள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றுக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்து அற்புதமாய் நடத்தும் ஆண்டவரே. அதனாலே நான் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாய, நான் பயப்படேன் என்று எப்பொழுது முழக்கமிட கர்த்தர் எங்களுக்கு கிருபையை தாரும் ஆண்டவரே. சுவிசேஷம் அறிவிப்பதிலே தைரியம் ஆண்டவரே, ஜெபிப்பதிலே தைரியம் ஆண்டவரே, ஆண்டவரே ஆராதிப்பதிலே தைரியம் ஆண்டவரே, கர்த்தருடைய காரியங்களை தைரியம் ஆண்டவரே. அதை நாங்கள் செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபையை தாரும். தொடர்ந்து எங்களை நடத்துங்க, நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபத்தை நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தருடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தன அந்நியக்கும் சமாதானம் ஆசீர்வாதம் பாதுகாப்பும் சுகமும் நாம் அனைவரோட எல்லா பரிசுத்தவான் கர்த்தருடைய வருகை மட்டும் நிறைவாயிருப்பதாக. ஆமாம். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை, என் முழு உள்ளம் அவருடைய பரிசுத்தனம், என் ஆத்துமாவே கர்த்தர் அவர் செய்த சல மறவாதே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.